பட்டினி கிடக்கும். ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும். ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. குறையில்லையே, குறையில்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. குறையில்லையே, குறையில்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும். ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும். ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. புல்லுள்ள இடங்களிலே என்னை மேய்க்கின்றார். புல்லுள்ள இடங்களிலே என்னை மேய்க்கின்றார். தண்ணீரண்டை கூட்டி சென்று தாகம் தீர்க்கின்றார். தண்ணீரண்டை கூட்டி சென்று தாகம் தீர்க்கின்றார். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும். ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும். ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. எதிரிகள் முன் விருந்தோன்றை ஆயத்தப்படுத்துகின்றார். எதிரிகள் முன் விருந்தோன்றை ஆயத்தப்படுத்துகின்றார். எந்தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்கின்றார். எந்தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்கின்றார். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும். ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும். ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. ஆத்துமாவை தேற்றுகின்றார். ஆவி பொழிகின்றார். ஆத்துமாவை தேற்றுகின்றார். ஆவியை பொழிகின்றார். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கிருபை என்னை தொடரும். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கிருபை என்னை தொடரும். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும். ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும். ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. என் தேவன் நம்முடைய மகிமை செல்வத்தினார். என் தேவன் நம்முடைய மகிமை செல்வத்தினார். குறைகளையே கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி நடத்திடுவார். குறைகளையே கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி நடத்திடுவார். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும். ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும்.
சந்தோஷமா இருக்கவங்களாம் நல்ல கரங்களை உயர்த்தி சின்ன பிள்ளைங்களாம் நல்ல கையை உயர்த்தலாமா? நல்ல கையை உயர்த்தி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு புதிய மாதத்தை தந்திருக்கிறார். ஆமென். ஜனவரி இப்போதான் தொடங்கினமா இருந்துச்சு. ஜனவரி மாதம் முடிந்து விட்டது. அடுத்து நம்ம பிப்ரவரி மாதத்துக்குள்ள கடந்து வந்திருக்கிறோம். புதிய மாதத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். அந்த ஜனவரி மாதம் முழுவதும் பலவீனங்கள் வந்த போதும் ஆண்டோடைய கிருபை நம்மளை என்ன பண்ணுது? தாங்கினது. சோர்வு வந்த போதும் ஆண்டவர் நம்மளை என்ன பண்ணாரு? பலப்படுத்தினார். எவ்வளவோ நெருக்கம் வந்த போதும், ஆமென், தேவைகள் வந்த போதும் எல்லாவற்றையும் ஆண்டவர் சந்திக்கிற தெய்வமாய், நம்ம பலவீனங்களை மாற்றுகிற தெய்வமாய், சுகம் தருகிற தெய்வமாய் இயேசு நம்ம கூட இருந்திருக்கிறார். நல்ல உற்சாகமா ஆண்டவர் என்ன பண்ண போறோம்? பாடி துதிக்க போறோம். அங்கங்க வர்றவங்களே உட்காந்து கவனிக்க கூடாது. நம்ம சிந்தனை ஃபுல்லா எங்க இருக்கணும்? ஆண்டவரை துதிக்கிறதுலையும் பாடுறதுல தான் இருக்கணும். உற்சாகமா நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடல் நன்றி என்று சொல்லுகிறோம். நான் தான் நாவாலே துதிக்கிறேன். நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி என்று நாவாலே துதிக்கிறோம் நாதா, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா. புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. சேர்ந்து பாடுவோமா? நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, ஆமென். நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. ஆபத்திலே ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா, ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா. அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா, அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. வாழ்க்கையிலே ஒளிவிளக்காய் வந்தீரையா, வாழ்க்கையிலே ஒளிவிளக்காய் வந்தீரையா. வார்த்தை என்ற மன்னாவை தந்தீரையா, வார்த்தை என்ற மன்னாவை தந்தீரையா. ஆமென். நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, கரங்களை தட்டி சேர்ந்து நாவாலே பாடுவோமா? துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா,
உயர்த்தி நாவால துதிக்கிற நம்ம உள்ளத்திலிருந்து துதிக்கிறோமா? நாவுனால பாடும்போது கூட சேர்ந்து நன்றி நன்றின்னு சொல்றோம். நம்ம ஆத்துமா ஆண்டவரை பார்த்து என்ன பண்ணணும்? நன்றி செலுத்தணும். நம்ம உள்ள இருக்கிற ஆத்துமா சந்தோஷத்தினால நிரம்பி 1 மாதம் முழுவதும் கர்த்தர் என்னை கிருபையா பாதுகாத்தார். 1 மாதம் முழுவதும் கர்த்தர் என்னை நடத்தி வந்தார். ஒரு நாள் ஆண்டவர் நம்மை நடத்துகிறார்னா எவ்வளோ பெரிய பாக்கியம். வசனம் சொல்கிறது, கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மகா வறட்சியான காலங்களும் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். ஆமே. நித்தமும் நடத்துகிற தெய்வம். 2 நாள், 1 மாதம், 2 மாதம் இல்லை, வருடம் முழுவதும், வருடங்கள், காலங்கள் முழுவதும் கர்த்தர் நம்மளை நித்தமும் நடத்துகிற தெய்வமாய் கூட இருக்கிறார். மீண்டும் உற்சாகமா நல்ல கரங்களை தட்டி, சோர்ந்து போன நேரமெல்லாம் எங்களை தூக்குனீங்கப்பா, சுகம் தந்து இதுவரை எங்களை தாங்கி வருகிறீங்களேன்னு சொல்லி சேர்ந்து பாடுவோம். சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கினீரே, சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கினீரே, சுகம் தந்து இதுவரை தாங்கினீரே, ஆமை சுகம் தந்து இதுவரை சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கினீரே. சொல்லலாமா? சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கினீரே, ஆமை சுகம் தந்து இதுவரை தாங்கினீரே, எனக்கு இதுவரை தாங்கினீரே. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. நல்ல உற்சாகமா கரங்களை கட்டி ஆண்டவருக்கு இதயத்திலிருந்து நன்றி அப்பா. இயேசுவே, நாவாலே நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. நாவாலே ஆமென் உமக்கு சொல்லுகிறோம். ஆமென். நாவாலே நன்றி நன்றி இயேசு ராஜா, 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 ஆமென். நன்றி இயேசு ஆபத்திலே ஆபத்திலே காத்தீரே, நன்றி ராஜா, இயேசுவே ஆபத்திலே காத்தீரே, நன்றி ராஜா, ஆமென். அதிசயம் செய்தீரே, நன்றி ராஜா, அதிசயம் செய்தீரே, ஆபத்திலே ஆபத்திலே காத்தீரே, நன்றி ராஜா, இயேசுவே ஆபத்திலே காத்தீரே, நன்றி ராஜா, அதிசயம் செய்தீரே, நன்றி ராஜா, அதிசயம் செய்தீரே, நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. சேர்ந்து பாடலாமா? ஆண்டவரை துதித்துக் கொண்டு நன்றி செலுத்தியப்பா. என்னை காத்து வருகிற தெய்வம், என்னை நடத்தி வருகிற தெய்வம், உமக்கு நன்றி செலுத்துகிறேன். நன்றி என்று சொல்லுகிறோம் இயேசுவே. உடைய உள்ளத்திலிருந்து ஆண்டவரை பார்த்து ஆமென் ராஜா. நாவாலே தனிமையிலே துணை நின்றீர், நன்றி ராஜா. தனிமையிலே துணை தனிமை பாதையில எங்களுக்கு துணையாய் கூட இருக்கிறீங்களே, நன்றி ராஜா. தாயை போல் தனிமையிலே தனிமையிலே துணை நின்றீர், நன்றி ராஜா, இயேசுவே. தனிமையிலே துணை நின்றீர், நன்றி ராஜா. தாயை போல் பேசினீர், நன்றி ராஜா. என்னை தாயை போல் ஆமென், நன்றி ராஜா.
ஒரு நிமிடம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? நன்றி 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 அப்பா. நாங்க சோர்ந்து போகும்போது, தனிமையின் பாதையில கடந்து வரும்போதெல்லாம் கர்த்தர் தேற்றரவாளனாய் கூட இருந்து நடத்தி வருகிறாரே. கரங்களை தட்டி இயேசுவே நன்றி 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 நன்றி. ஆமென். ஹல்லேலூயா. இத்தனை பேர் சந்தோஷமா ஆண்டவருக்கு நன்றி செலுத்துனீங்க. வாழ்க்கையில உள்ள ஒளி விளக்காய் வருகிற தெய்வம், வார்த்தை என்ற மன்னாவை தருகிற தெய்வமா இருக்கிறார். இன்னொரு பாடல சேர்ந்து பாட இருக்கிறோம். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். எத்தனை பேர் ஆமென் ஆமென்? இவ்வளவுதான் சத்தமா? நல்ல சத்தத்தை உயர்த்திய ஆமென். வாதை எங்கள் கூடாரத்தை அணுகாது, தீமை நம்மை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு விலக்கி காக்கிற தெய்வம் இயேசு நம்ம கூட இருக்கிறார். எந்த ஒரு தீமைகள், வாதைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் நம்மை துக்கப்படுத்தாதபடிக்கு விலக்கி பாதுகாக்கிற தெய்வமா இயேசு நம்ம கூட இருக்கிறார். நல்ல உற்சாகமா கரங்களை தட்டி சேர்ந்து பாடலாம். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. பாடலாமா? வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. உன்னதமான கர்த்தருக்குள்
விசுவாசத்தோடு அறிக்கையிடுவோம். உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. நம்முடைய வாழ்விலே அற்புதங்களை செய்கிறதற்கு அவரால் கூடும். நம்முடைய வாழ்விலே அதிசயங்களை செய்கிறதற்கு அவரால் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே கூடுமே எல்லாம். ஆவியானவரே, உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை அப்பா. எங்களுடைய வாழ்க்கையில அதிசயங்களை செய்கிறதற்கு உம்மால் கூடும். ராமா பாபா சன், உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஆவியானவரே, பச்சாத நதியாக வாரு போதகரே. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, பச்சாத நதியாக வாரு போதகரே. ஜீவ தண்ணீரே, ஜீவ தண்ணீரே. எல்லாரும் விடுதலையோடு ஓ ராபாபா சந்தாராமலஹாதாரமோ. இந்த நாளிலே வற்றாத நதியாக நம் மத்தியிலே அசைவாடுகிற ஆவியானவர், நம்மை நிரப்புகிற ஆவியானவர், நம்மை வல்லமையினால் நிரப்புகிறவர், அபிஷேகத்தினால் நிரப்புகிறவர், கிருபைகளினால் நிரப்புகிறவரை வற்றாத நதியாக வாரு போதகரே. வறுமையா போதகரே, வறுமையா போதகரே சொல்லுவோம். வறுமையா போதகரே, வறுமையா போதகரே வாங்கப்பா. வறுமையா போதகரே, வறுமையா போதகரே, வறுமையா வறுமையா. ஓ ராபாபா சந்தாராபாபா ஹதாரமோ. எங்களை நிரப்புகிற ஆவியானவரே, எங்களை நிரப்புகிற ஆவியானவரே, எங்களை நீர் நிரப்புவீராக. ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் நீர் நிரப்புவீராக. வற்றாத ஜீவ நதியாய் பாய்ந்து செல்லட்டும் ஆண்டவரே. முழங்கால் அளவு இல்லாண்டவரே, இடுப்பு அளவு இல்லாண்டவரே, நீச்சல் ஆழத்திற்குள்ளாக கூட்டி செல்வீராக. பாத்திரம் நிரம்பி வழியத்தக்கதான ஒரு அபிஷேகம் ஊற்றப்படுவதாக. போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு அப்பா, எங்களை நடத்துவீராக. இந்த புதிய மாதத்தில் எங்கள் நீர் நடத்துவீராக அப்பா. நேர் வழியா எங்களை நீர் நடத்துவீராக. செவ்வையான வழியில் எங்கள் நீர் நடத்துவீராக. உம் விருப்பம் இல்லாத இடத்திற்கு செல்லாம எங்களை தடுத்து நிறுத்துவீராக ஆண்டவரே. உம்முடைய சித்தத்திற்கு நேராக எங்களை நடத்துவீராக. அடியோரை ஆட்கொண்டு நடத்துவே. ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், ஆட்கொண்டு எங்களை ஓ ராமா பாபா சந்தாரா பாபா. ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும். அன்பினால் இன்று அலங்கரியும், அன்பினால் இன்று அலங்கரியும். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே. ஓ ராமா பாபா. எல்லாரும் விடுதலையோடு எங்களை நடத்துகிற தெய்வமே, எங்களை நடத்துவீராக. எங்கள் ஒவ்வொருவரையும், எங்கள் குடும்பத்தை, எங்கள் சபையை நீர் நடத்துவீராகப்பா. ராமாலாஹால் அபிஷேகம் பெற்றவர்கள் எல்லாரும் விடுதலையோடு அந்நிய பாஷையிலே பேசி ஒரு புதிய வல்லமை எங்கள் மத்தியிலே ஊற்றப்படுவதாக. அடியோரை ஆட்கொண்டு நடத்துவே. வறுமையா வறுமையா போதகரே, வறுமையா போதகரே, வறுமையா போதகரே, வறுமையா போதகரே. வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக. ஜீவ தண்ணீரே
ஆவியானவரே. நிரப்புவீராக, நிரப்புவீராக, நிரப்புவீராக. தடைகளை தகர்த்தெறிவீராக. இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினால் ஒரு விடுதலை உண்டாவதாக, ஒரு விடுதலை உண்டாவதாக. ராபாலா ஹாதா ஷேகேரே மஹாதுரா ரீகாலா மஹாதியே காரபோ ஷந்தரபாலா கதரபோ ரீபாலா கதரபோ ரீபானா ஹாதியா தெரேவா ஷந்தரபாலா கதரபோ. பாடுகளை பலவீனங்களை ஏற்றுக்கொண்ட தெய்வம் எங்கள் மத்தியிலே அசைவாடுகிறீர். எங்கள் குறைவுகளை மாற்றுகிறீர். வறுமையா போதகரே, வறுமையா போதகரே, வறுமையா போதகரே, வறுமையா போதகரே, வறுமையா போதகரே, வறுமையா போதகரே. பற்றாத ஜீவ நதியாக, பற்றாத ஜீவ நதியாக, பற்றாத ஜீவ நதியாக, பற்றாத ஜீவ நதியாக. ரபாலபா ஷந்தரபாலகதரபோ. அப்படியே கொஞ்ச நேரமாக எளிமை நின்றது ஆவியானவரே. அப்படியே அப்பா எங்களை நிரப்புகிறவரே. ராபா நஹதரபா ஷந்தரமனஹதரபா ரிக்பாலஹதா ஷந்தரமனஹதரபோ. நம்ம இம்மட்டுமாய் நடத்தின தெய்வமை அப்படியே தெய்வத்தை அப்படியே நன்றி செலுத்துவோம். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி தகப்படே. ராபாலஹதரபா ஷந்தரமனஹதரபா ரீமனஹதரபாலஹதரபா. ஆவியானவரே எங்களுக்குள்ளே நீர் அசைவாடுகிறதற்காய் நன்றி அப்பா. எங்களை நீர் நிரப்புகிறதற்காய் நன்றி தகப்படே. ராபானஹதரபா ஷந்தரமனஹதரபோ. ஒரு தாயை போல தகப்பனை போல எங்களை ஏந்தி சுமக்கிற தெய்வமாய் நீர் இருக்கிறதற்காய் நன்றி அப்பா. ஒரு குறைவில்லாம எங்களை காத்து நடத்தி வந்தீங்களே அப்பா. இந்த புதிய மாதத்திலும் நீர் அப்படி செய்ய போகிறபடியால் உமக்கு நன்றி தகப்படே. ஹல்லேலூயா. தகப்பனே, நல்ல தகப்பனே, தகப்பனே, நல்ல தகப்பனே, என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே, என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே. சேர்ந்து சொல்லுவோமா? தகப்பனே, நல்ல தகப்பனே, தகப்பனே, நல்ல தகப்பனே, என்னை தாங்கிடும். நம்மை தாங்கி நடத்தினாரே ஒரு குறைவில்லாம நல்ல தகப்பனே. குறை ஒன்றும் இல்ல, என்னை நிறைவாக நடத்துறீங்க. குறை ஒன்றும் இல்ல, என்னை நிறைவாக குறை ஒன்றும் இல்ல, குறை ஒன்றும் இல்ல, என்னை நிறைவாக நடத்துறீங்க. குறை ஒன்றும் இல்ல, என்னை நிறைவாக நடத்துறீங்க. நன்றி சொல்ல வார்த்தை இல்ல, நலமாக நடத்துறீங்க. நன்றி சொல்ல வார்த்தை இல்ல, நலமாக நடத்துறீங்க. நன்றி உமக்கே நன்றி, நன்றி உமக்கே நன்றி, நன்றி உமக்கே நன்றி. அவரை பார்த்து சொல்வோம், தகப்பனே நல்ல அப்பா. நீ எவ்வளவு நல்ல தகப்பனப்பா. ஒரு குறைவில்லாமல் எங்களை கண்ணின்மணி போல பாதுகாத்த தெய்வமே ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களை தாங்கி ஏந்தி சுமந்து தப்புவிக்கிற தெய்வமே தகப்பனே, தகப்பனே, நல்ல தகப்பனே, தகப்பனே, நல்ல தகப்பனே, என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே, என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே. எத்தனை நன்மை, எத்தனை நன்மை நீங்க என் வாழ்வில் செஞ்சீங்க. எத்தனை நன்மை நீங்க என் வாழ்வில் செஞ்சீங்க. எதை கண்டு என்ன நீங்க இவ்வளவா நேசிச்சீங்க. எதை கண்டு என்ன
இவ்வளவா நேசிச்சீங்க. நன்றி நன்றி ஆவியானவரே, நன்றி அப்பா, நன்றி உமக்கே நன்றி, நன்றி உமக்கே நன்றி. தகப்பனே, நல்ல தகப்பனே, தகப்பனே, நல்ல தகப்பனே, என்னை தாங்கிடும். உணர்ந்து சொல்லுவோம் ஆண்டவரே, அப்பா என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே. எத்தனை நன்மை, எத்தனை நன்மை நீங்க என் வாழ்வில் செஞ்சீங்க. எத்தனை நன்மை நீங்க என் வாழ்வில் செஞ்சீங்க. மறுபடியும் சொல்லுவோம், எத்தனை நன்மை நீங்க என் வாழ்வில் செஞ்சீங்க. எத்தனை நன்மை நீங்க என் வாழ்வில் செஞ்சீங்க. எதை கண்டு என்ன நீங்க இவ்வளவா நேசிச்சீங்க. எதை கண்டு என்ன நீங்க இவ்வளவா நேசிச்சீங்க. நன்றி உமக்கே நன்றி, நன்றி உமக்கே நன்றி, நன்றி உமக்கே நன்றி. தகப்பனே, நல்ல அப்பா, அவர் நம்முடைய வாழ்வில் எத்தனை நன்மைகளை செய்திருக்கிறார். அந்த நன்மைக்கு ஈடு இடையில்லாத நன்மை, ஏராளமான நன்மைகள் நம்முடைய வாழ்விலை செய்திருக்கிறாரே. நாம் அவரிடம் அன்பு கூறுவதற்கு முன்னமே நம் மீது அன்பு கூர்ந்து நம்மை அவருடைய சொந்த பிள்ளையாக ஏற்றுக்கொண்டிருக்கிறாரே. நம்மை இமட்டுமாய் நடத்தி வந்திருக்கிறாரே. நம்முடைய வாழ்விலே போதுமானவராய் இருந்திருக்கிறாரே. தகப்பனே, நல்ல தகப்பனே, தகப்பனே, நல்ல தகப்பனே, என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே, என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே. ஏலீரே, போதுமானவரே, என் தேவையிலும் அதிகமானவரே. ஏலீரே, போதுமானவரே, என் தேவையிலும் அதிகமானவரே. என்னை கையேந்த விடல, என்னை தலை குனியவும் விடல. என்னை கையேந்த விடல, என்னை தலை குனியவும் விடல. உம்மை நம்பி வாழ்பவர்க்கு ஏமாற்றம் இல்ல. ஏமாந்து போவதற்கு நீர் விடுவதில்லை. உம்மை நம்பி வாழும் எனக்கு ஏமாற்றம் இல்லை. ஏமாந்து போவதற்கு நீர் விட்டதில்லை. ஏலீரே, ஏலீரே, போதுமானவரே, என் தேவையிலும் அதிகமானவரே. சொல்லும், ஏலீரே, போதுமானவரே, என் தேவையிலும் அதிகமானவரே. என்னை கையேந்த விடல, என்னை தலை குனியவும் அப்பா. என்னை கையேந்த விடல, என்னை தலை குனியவும் விடல. உம்மை நம்பி வாழ்பவர்க்கு ஏமாற்றம் இல்லை. ஏமாந்து போவதற்கு நீர் விடுவதில்லை. உம்மை நம்பி வாழும் எனக்கு ஏமாற்றம் இல்லை. ஏமாந்து போவதற்கு நீர் விட்டதில்லை. கேட்டதை பார்க்கிலும் கேளாததை அதிகமாக பெற்றவன் சபா. கேட்டதை நாம் கேளாததையும் நமக்கு தருகிற தெய்வமாய் அவர் இருக்கிறார். நாம் கேட்டதை மாத்திரமல்ல, கேளாததை நம்முடைய வாழ்வில் தருகிறார். உம் தயாளத்தின் உதாரணமா
என் வாழ்வை மாற்றி விட்டீரே. ஏலீரே போதுமானவரே, என் தேவையிலும் அதிகமானவரே. சொல்லுங்கப்பா. ஏலீரே போதுமானவரே, என் தேவையிலும் அதிக. மறுபடியும் சொல்லுங்க. ஏலீரே ஏலீரே போதுமானவரே, என் தேவையிலும் அதிகமானவரே. ஏலீரே போதுமானவரே, என் தேவையிலும் அதிகமானவரே. என்னை கையேந்த விடல, என்னை தலை குடியவும் விடல. என்னை கையேந்த விடல, என்னை தலை குடியவும் விடல. உம்மை நம்பி வாழ்பவர்க்கு ஏமாற்றம் இல்ல. ஏமாந்து போவதற்கு நீர் விட்டதில்ல. உம்மை நம்பி வாழும் எனக்கு ஏமாற்றம் இல்ல. ஏமாந்து போவதற்கு நீர் விட்டதில்ல. நன்றி உமக்கே நன்றி. நன்றி உமக்கே நன்றி. நன்றி உமக்கே நன்றி. உணர்ந்த கடைசியாக ஒரு முறை நன்றி. நன்றி நன்றி உமக்கே நன்றி. நன்றி உமக்கே நன்றி. நல்ல இந்த காலை வேளைக்காக ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறேன். ஒரு மாதம் கடந்து போய்விட்டது. 2ஆம் மாதம் 2ஆம் நாளிலே இந்த பரிசுத்த திருவிருந்து ஆராதனையிலே நாங்கள் குடும்பமாய் பங்கு பெற கர்த்தருக்கு செய்த கிருபைக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் அன்பாய் அழைத்த பாஸ்டர் தன் அவர்களுக்கும் குளோரி அக்காவுக்கும் குடும்பத்தாருக்கும் மாப்பிள்ளைக்கும் மகளுக்கும் சபையாருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. சந்தோஷமாக இருக்கீங்களா? அப்போ இன்னொரு அடியிலே சொல்லலாமே. சுகமாக இருக்கீங்களா? அப்போ இன்னொரு அடியிலே சொல்லலாமே. கர்த்தரமே ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் கொடுத்த நல்ல இந்த பாக்கியத்திற்காக கர்த்தரை நான் நன்றியோடு துதிக்கிறேன். சின்ன பிள்ளைகள்லாம் இருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. வசனங்கள்லாம் சொன்னீங்க, தமிழும் ஆங்கிலத்திலையும். ஒரு தம்பி புலந்து என்ன செஞ்சிட்டான், வசனங்கள்லாம் சொன்னால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம எல்லாருக்குமே எத்தனை விரல் இருக்குது? சின்ன பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் 10 விரல் இருக்கு. அவ்வளோதான் இருக்கா விரல்? உனக்கு விரல் எத்தனை இருக்குது? 10 விரல் இருக்கிறது. பாருங்கள், எல்லோரும் கை 10 விரல் இருக்கான் பாருங்கள். இந்த கையில் 5, இந்த கையில் 5, 10 விரல் இருக்கிறது. சரி, இப்போ சின்ன பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், இப்போ நான் சொல்கிறத நீங்கள் என்ன செய்யணும்? சொல்லணும். செய்வீங்களா? செய்வீங்களா? சரி, தூக்குங்க. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். இப்போ இந்த கை லெஃப்ட். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். சரி, இப்போ 2 கையுமே தூக்கி, எனக்கு 2 கை தூக்க முடியாது. ஒரு கையில் மைக் இருக்கா? உங்களுக்கு 2 கையுமே தூக்கி என்ன செய்யணும்? கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். சங்கீதம் 34:8. சங்கீதம் 34:8. 34ன்னா சரி, கை தட்டலாமா? இப்போ பசங்க சொன்ன பிள்ளைகளுக்கு வாலிப கை தட்டலாமா? நல்ல கை தட்டுங்க. சரி, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த முதல் ஞாயிற்றுக்கிழமை செய்திக்காக சொன்னபோது தேவ சமூகத்திலே உட்கார்ந்து சில நாட்களாக ஜெபித்ததுண்டு.
ஜெபிக்கும்போது ஆண்டவரே நான் எதை பேச வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே பாதத்தில் அமர்ந்து ஜெபித்ததுண்டு. சில உபவாச ஜெபத்திலும் அதற்காக இந்த திருச்சபைக்காக பிரயாசப்பட்டதுண்டு, ஜெபித்தது உண்டு. அப்போது கர்த்தர் சொன்ன ஒரு வார்த்தையை நான் உங்களிடத்தில் சொல்கிறேன். யோபுவின் புஸ்தகம் 22வது அதிகாரம் 21வது வசனம். யோபுவின் எல்லாரும் எடுத்துக்கிட்டோம். யோபுவின் புஸ்தகம் 22வது அதிகாரம் 21வது வசனம். நீர் அவரோட பழகி சமாதானமாயிரும், அதனால் உமக்கு நன்மை வரும். நீர் அவரோட பழகி சமாதானமாயிரும், அதனால் உமக்கு என்ன உண்டாகும்? நன்மை உண்டாகும். அவரோடு பழகுனா சமாதானம் கிடைக்கும், நம்ம வாழ்க்கையில் நன்மை உண்டாகும். அல்லேலூயா. யாரோடு பழகினா? நீங்கள் தான் சொல்லணும். யாரோடு நீங்கள் பழகிட்டு இருக்கீங்க? கொஞ்சம் பக்கத்தை கைப்பிடிச்சு கேளுங்க. நீங்கள் யாரோடு பழகிட்டு இருக்கீங்க? கைப்பிடிச்சு கேளுங்க. ஆன்சர் எனக்கு சொல்லணும். ஓகே, இப்போ சொல்லுங்கள் ஆன்சரு. என்ன சொன்னாங்க? என்ன சொன்னாங்க? கேட்கல. என்ன சொன்னாங்க? ஏசப்பாவோடு என்ன செய்யணும்? பழகணும். ஏசப்பாவோடு பழகினால் சமாதானம் உண்டாகும். அடுத்து என்ன உண்டாகும்? நன்மை உண்டாகும். மனுஷனோடு பழகலாம். இப்போ நம்ம நிறைய மனுஷங்களோடு பழகிட்டு இருக்கோம், குடும்பத்தோடு பழகுதோம், நிறைய நாங்கள் ஊழியக்காரோடு பழகிறோம், விசுவாச மக்களோடு பழகிறோம். சில சமயங்களில் சமாதானம் உண்டாகும், சில சமயங்களில் இருக்கிற சமாதானம் என்ன ஆயிரும்? போயிடும். நன்மையும் உண்டாகும், தீமையும் என்ன செய்யும்? உண்டாகும். இன்னொருத்தர் இருக்கிறான், அவன்கிட்ட பழகுனா நன்மையே உண்டாகாது, சமாதானமே உண்டாகாது. யாருது? யாருது? பிசாசு. பிசாசோடு பழகினால் இருக்கிற சமாதானம் என்ன செஞ்சிடும்? இழந்து விடுவோம். தீமைகள் என்ன செய்யும்? உண்டாகும். சரி, இப்போ ஆண்டவர் தேவ சமூகத்தில் அமர்ந்தபோது சில காரியங்களை எனக்கு ஆண்டவர் இதயத்திலே என்ன செய்தார்? வெளிப்படுத்தினார். ஆண்டவர் இந்த அண்ணா நகர் திருச்சபைக்காக ஜெபிக்கிறேன் என்று சொன்னபோது கர்த்தருடைய வெளிப்பாடுகளை சொல்கிறேன். குழப்பம், பயம், குழப்பம் பயத்தோடு கூட முடிவெடுப்பதே தடுமாறுகிற சிலரை ஆண்டவர் இந்த திருச்சபையிலே வெளிப்படுத்தினார். குழப்பம், பயம், முடிவெடுப்பதில் என்னது? தடுமாற்றம். எதை எடுத்தாலும் குழப்பம், எதை எடுத்தாலும் ஒரு பயம் உண்டாகிறது. உங்களுக்கு ஃபியர் என்ன செய்யுது? கடவுளுக்கு பயப்பட பயம் இல்லை, ஒரு பயம், எந்த ஒரு செயலையும் பயம் உண்டாகிறது. ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, நீங்கள் ஏசப்பாவோடு பழகினால் சமாதானம் உண்டாகும், உங்கள் பயங்கள் போகும், உங்கள் குழப்பங்கள் நீங்கும், நன்மை உண்டாகும். கைத்தட்டலாமே. ரெண்டாவது, அடுத்ததாக சில காரியங்கள் வாய்க்காமல் இருக்கிறது, சில காரியங்கள் நடக்காமல் இருக்கிறது. வழக்கு வாய்தா மாதிரி சண்டை போட்டுக்கொண்டு இருக்கிற சூழ்நிலைகள் யுத்தமாய் காணப்படுகிறது. சில குடும்பங்களில் என்ன காணப்படுது? யுத்தம் என்ன செய்யுது? காணப்படுகிறது. கணவன் மனைவி கூட சில சமயங்கள் யுத்தங்கள் என்ன செய்யுது? ஏற்பட்டுகிறது. அவைகள் நீங்கும். இந்த நாளிலே நீங்கள் ஆண்டவர் இயேசுவுக்கு ஒப்பு கொடுத்து அவரோடு கூட பழகினால் யுத்தங்கள் நீங்கும், பயங்கள் நீங்கும், சமாதானம் உண்டாகும், நியாயம் கிடைக்கும். கர்த்தர் உங்களுக்கு நீதி செய்வார். உங்களுக்கு வர வேண்டியதான ஆசீர்வாத நன்மைகள் உங்கள் கையில் வந்து சேரும். தட்டலாமே கை. அடுத்த ரெட்டிப்பான நன்மையை தருவேன் இருக்கிறார். என்ன நன்மை எனக்கு தெரியல. என்ன நன்மை? ரெட்டிப்பான நன்மைகளை தருவேன் இருக்கிறார். ஒருவேளை உங்கள் வீட்டில் திருமண காரியமாக இருக்கலாம், குழந்தை பாக்கியமாக இருக்கலாம். நான் ரொம்ப நாள் குழந்தைக்காக ஜெபிச்சிருக்கவங்க இப்படி தான் ஜெபம் பண்ணுறேன். ஆண்டவரே அவங்களுக்கு ரெட்டிப்பான நன்மையை என்ன செய்யுங்க. ஒரே டெலிவரியில் ஆண் ஒன்று பெண் ஒன்றுமா என்ன செஞ்சுருங்க? கொடுத்துருங்க. இன்னொரு டெலிவரி என்ன செய்ய வேண்டான்னு ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஆண்டவர் ஒருவேளை அதுவாக இருக்கலாம். ரெட்டிப்பான நன்மையை உங்கள் அண்ணா நகர் திருச்சபைக்கு ஆண்டவர் கட்டளையிடலாம். ரெட்டிப்பான ஆசீர்வாதங்களை வேலையில், பிஸ்னஸில், வியாபாரத்திலே ரெட்டிப்பான ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்யலாம்? ஆண்டவர் தரலாம். அல்லேலூயா.
அடுத்த நிறைய பேருக்கு கர்த்தர் இந்த வருஷத்தில் மகிமையான காரியங்களை செய்ய போகிறார். நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியங்களை ஆண்டவர் மகிமையாய் செய்து முடிப்பார். எதையெல்லாம் அப்பா எனக்கு செய்யணும்னு சொல்லி 2024 நீங்கள் ஜெபம் பண்ணீங்களோ அந்த ஜெபம் எல்லாம் இந்த வருஷத்திலே கர்த்தர் மகிமையாய் செய்து முடிப்பார். கை தட்டலாமே. அடுத்தாக இந்த அண்ணா நகர் திருச்சபையிலே ஊழியத்திலே ஆண்டவர் வித்தியாசமான காரியங்களை செய்ய போகிறார். வித்தியாசமான காரியங்களை செய்ய போகிறார். புதிய புதிய காரியங்களை என்ன செய்ய போகிறார்? ஆண்டவர் செய்ய போகிறார். இந்த ஊழியம் அடுத்த ஒரு நிலைமைக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஒரு ஆசீர்வாதமான எழுப்புதலான அடுத்த ஒரு நெக்ஸ்ட் நிலைமைக்கு நெக்ஸ்ட் காரியங்களுக்கு ஆண்டவர் கொண்டு செல்ல போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தட்டலாமே கை. பிரைஸ்தலான், பிரைஸ்தலான். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபிப்போம். வருஷத்தின் துவக்கமுதலே வருஷத்தின் கடைசி மட்டும் உன்னோடு நான் இருப்பேன், உன்னோடு நான் வருவேன், உன்னோடு நான் இருப்பேன், உன்னோடு நான் வருவேன். கலங்காதே திகையாதே என் மகளே, என் மகனே. கலங்காதே திகையாதே என் மகனே, என் மகளே. வருஷத்தின் துவக்க முதலே வருஷத்தின் கடைசி மட்டும், வருஷத்தின் துவக்க முதலே வருஷத்தின் கடைசி மட்டும் உன்னோடு நான் இருப்பேன், உன்னோடு நான் வருவேன், உன்னோடு நான் இருப்பேன், உன்னோடு நான் வருவேன். கலங்காதே திகையாதே என் மகளே, என் மகனே. கலங்காதே திகையாதே என் மகனே, என் மகளே. தகப்பனே, எங்களோடு பேசுங்க, ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். மறுபடியும் வாசிக்கலாம் அந்த வசனத்தை. யோபு 22:21. நீர் அவரோட பழகி சமாதானமாயிரும், அதனால் உமக்கு நன்மை வரும். நீர் அவரோடு பழகி சமாதானமாயிரும், அதனால் உமக்கு நன்மை வரும். தேமானியனாகிய எலிப்பாஸ் அந்த அதிகாரத்தின் முதல் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. தேமானியனாகிய எலிப்பாஸ் யோபுவை பார்த்து சொல்கிற ஒரு வார்த்தை, நொந்த நிலைமையில் இருக்கிற யோபுவை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை. எல்லாவற்றையும் இழந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலே துன்பத்தில் இருக்கிற யோபுவை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை. என் அருமையான தேவ ஜனமே, ஒருவேளை நீங்கள் துன்பத்தின் பாதையில் கடந்து வந்திருக்கலாம். வருஷம் பிறந்தது, ஒரு மாதம் ஓடிவிட்டது. ஆனால் என் துன்பம் என்ன செய்யவில்லை? தேரவில்லை. என் துன்பம் முடியவில்லை. நான் துன்பப்படுகிறேன், பாடுபடுகிறேன், கஷ்டப்படுகிறேன். சில சமயங்களில் யோபு போல் நாம் புலம்புகிறோம். ஐயோ, ஏன் எனக்கு இந்த போராட்டம், ஏன் எனக்கு இந்த துன்பங்கள்? இப்படியெல்லாம் என்ன செய்கிறோம்? அங்கலாய்க்கிறோம். கர்த்தர் உங்கள் துன்பத்தை எல்லாம் மாற்றப் போகிறார். நீதிமானுக்கு ஒரு துன்பங்கள், அவை எல்லாவற்றினின்று கர்த்தர் விடுவிப்பார். துன்பப்பட்ட நீதிமான்களை இந்த வருஷம் கர்த்தர் உயர்த்த போகிறார். கைகளை தட்டலாமே. நொந்து நூலாயிருக்கிறார். வாழ்க்கையில் அடுத்து என்ன என்று யோபுவுக்கு தெரியவில்லை. என்ன சம்பவம், எப்படி நம் வாழ்க்கை என்று தெரியவில்லை. சரீரமும் வியாதிப்பட்டிருக்கிறது. எல்லாவற்றையும் இழந்து ஒரு மரத்தடியிலே அமர்ந்து
தன்னை என்ன செய்கிறார்? ஆராய்ந்து பார்த்து பரிசித்து பார்த்து கொண்டிருக்கிற வேளையிலே சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை. அருமையானவர்களே, ஒருவேளை நீங்கள் இழந்த நிலைமையில் இருக்கலாம், அல்லது பெற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களை இன்னும் நீங்கள் பெறாதிருக்கலாம். வேதம் சொல்லுகிறது, யோபின் புஸ்தகத்தை கடைசி பகுதி வாசிக்கும் போது, யோபு இழந்த எல்லாவற்றையும் ரெட்டிப்பாய் பெற்றுக்கொண்டார். எல்லாவற்றையும் எப்படி பெற்றுக்கிட்டாரு? டபுளாக பெற்றுக்கிட்டார். டபுள் போர்ஷன், ரெட்டத்தனையாய் பெற்றுக்கொண்டார் என்று சொல்லி வாசிக்கிறோம். ஆகவே துன்பத்திலும் நொந்து கஷ்டத்திலும் வியாகுலப்பட்டும் இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் இந்த பிரசங்கத்துக்கு பிறகு ஒரு அர்ப்பணிப்பு, ஒரு ஒப்பு கொடுத்தலோடு செபிப்பு என்று சொன்னால் நிச்சயம் கர்த்தர் உங்களை இரட்டிப்பாய் ஆசீர்வதிப்பார். கைவெட்டியலில் சொல்லலாமே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அப்போ அவரோடு பழகினால் நமக்கு சமாதானம் என்ன செய்யும்? கிடைக்கும். சாத்தானுடைய சத்தம் இருக்கிறது, மனிதனுடைய சத்தம் இருக்கிறது, தேவ சத்தம் இருக்கிறது. இந்த உலகத்திலே 3 சத்தங்கள் இருக்கிறது. ஒன்று தேவ சத்தம், 2வது மனுஷனுடைய சத்தம், 3வது யார் சத்தம்? பிசாசுடைய சத்தம். நான் ஆசிரியருக்கு படிக்கலை, ஆசிரியர் வேலையும் பார்க்கலை, ஆனால் எங்கே போனாலும் ஆசிரியர் மாதிரியே ஆண்டவர் நடத்துகிறாரு. நான் கேட்டால் அவங்க பதில் சொல்லணும், அவங்ககிட்ட ரிப்ளை என்ன செய்யணும்? வரணும். அப்படின்னா தான் விசுவாசிகளும் ஊழியர்களும் ஒருமனப்படும் போது அங்கே எழுப்புதல் உண்டாகும். அல்லேலூயா. நம்ம ஒருமனப்படும் போது தான் என்ன உண்டாகுது? எழுப்புதல் என்ன செய்யும்? உண்டாகும். அப்போ ஆண்டவரோடு பழகுவதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். தெய்வத்தோடு பழகின ஒரு தேவ மனிதரை குறித்து நாம் இந்த காலவேளையிலே சுருக்கமாக தியானிக்க இருக்கிறோம். வாசிக்கலாமே. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். நோவா தேவனோடே சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். போதும். நோவாவிற்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. என்ன கிடைத்தது? கிருபை கிடைச்சது. நம்ம நிறைய ஆண்டவர்கிட்ட கேட்குறோம், எனக்கு அதை தாங்க, இதை தாங்க, இதை தாங்க கேட்குறோம். ஆனால் என்னைக்காவது கிருபை கேட்குறோமா? ஏசப்பா எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிருபை என்ன செய்யுங்க? தாங்கப்பா. இன்னைக்கு கொஞ்சம் கிருபை என்ன செய்யுங்க? தாங்க. இந்த வியாபாரத்துக்கு கொஞ்சம் கிருபை தாங்க. நான் படிக்கணும், கிருபை தாங்க. நான் வேலை செய்யணும், கிருபை தாங்க. நான் ஊழியம் செய்யணும், ஆண்டவரே எனக்கு இன்னும் கொஞ்சம் கிருபை என்ன செய்யுங்க? தாங்க கேட்போமா? இனி நம்ம ஜெபங்கள் மாறட்டும். ஆண்டவர்கிட்ட என்ன கேட்போம்? கிருபை தாங்கப்பா அப்படின்னு என்ன செய்வோம்? ஆண்டவரிடத்திலே கேட்போம். நோவாவிற்கு கர்த்தருடைய கண்கள் என்ன கிடைத்தது? கிருபை கிடைத்தது. கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா, இன்னும் கொஞ்சம் கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா, இன்னும் கொஞ்சம் கிருபை தாங்கப்பா. வாழணும் வளரணும், கிருபை தாங்கப்பா, வாழமரம் போல் செழிக்கணும், கிருபை தாங்கப்பா. நாங்க வாழணும் வளரணும், கிருபை தாங்கப்பா, வாழமரம் போல் செழிக்கணும், கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா, இன்னும் கொஞ்சம் கிருபை தாங்கப்பா. பாடுவோம். கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா, இன்னும் கொஞ்சம் கிருபை தாங்கப்பா. என்ன தாங்கப்பா? இனி எப்போ நீங்கள் முழங்கால் போட்டாலும் என்ன கேட்கணும்? எனக்கு கொஞ்சம் கிருபை தாங்கப்பா அப்படின்னு கேட்கணும். ஆண்டவர் கிருபை திரளாய் தர வல்லவராய் இருக்கிறார். வேதம் சொல்கிறது, அவர் கிருபை உள்ள தேவன், அவர் இரக்கமுள்ள தேவன். இங்கே ஒரு தேவ மனிதரை குறித்து நம்ம என்ன செய்கிறோம்? வாசிக்கிறோம். நோவாவிற்கு கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. இந்த நோவாவை தேர்ந்தெடுக்க காரணம் என்ன என்றால், அன்றைக்கு இருந்த பூமி, முதலாவது உலகம் ஜலத்தினாலே அழிக்கப்பட்டது என்று சொல்லி நாம் என்ன செய்கிறோம்? வேதத்திலே காண்கிறோம். அதற்கு பிறகுதான் அடுத்த பிந்திய உலகம் உண்டாயிருக்கிறது. அருமையானவர்களே, இந்த முதலாவது உலகம் அழிக்கப்படும் போது தெய்வம் நோவாவை தெரிந்தெடுத்தார்.
ஏன் இந்த நோவாவை தேர்ந்தெடுத்தார்? அழிக்கப்படக்கூடிய அளவுக்கு அந்த காலத்திலே என்ன சம்பவங்கள் நடந்தது என்று சொல்லி நாம் பார்க்கலாமே. இந்த நோவாவிற்கு பெயருக்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது. அதில் முந்தின அதிகாரத்திலே கடைசி வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. 5:29 படிங்க. ஆதியாமம் 5:29. சபித்த பூமியிலே நமக்கு உண்டான வேலையிலும் நம்முடைய கைகளின் பிரயாசத்திலும் இவன் நம்மை தேற்றுவான் என்று சொல்லி அவனுக்கு நோவா என்று பெயரிட்டான். நோவாவுக்கு பேருக்கு என்ன அர்த்தம்? இவன் நம்மை தேற்றுவான். நம்முடைய கைகளின் பிரயாசத்திலே கர்த்தர் சபித்த பூமியிலே இவன் நம்மை தேற்றுவான் என்று சொல்லி ஒரு அர்த்தத்தோடு பேர் என்ன செய்கிறார்? வைக்கிறார். தேர்தலின் மகன் என்று சொல்லி நான் அவரை குறிப்பிடுகிறேன். நோவா பேருக்கு என்ன அர்த்தம்? நம்ம பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு பேர் வைக்கிறோம். ஒவ்வொரு பேருக்கு ஒரு அர்த்தம் என்ன செய்கிறது? இருக்கிறது. ஒரு பேருக்கு என்ன இருக்கிறது? அர்த்தம் இருக்கிறது. நாங்கள் எங்களுடைய மகளுக்கு பேர் வைக்கும்போது ஆண்டவரே ஜெபம் பண்ணேன். என்ன பேருப்பா அப்படின்னு சொல்லி ஜெபித்தேன். எப்போ தெரியுமா? 15 நாளாக இருக்கும்போது, மகள் பிறந்து 15 நாளாக இருக்கும்போது ஜெபிச்சேன். ஆண்டவர் யோசுவா 1:5 எனக்கு காண்பித்தார். நான் உன்னை கைவிடுவதில்லை. அந்த இக்கட்டான சூழ்நிலையிலே, ஊழியத்துக்கு வந்த புதியிலே, திருமணமான புதியிலே, குழந்தை பிறந்த புதியிலே, ஒரு இக்கட்டான நெருக்கடியான கஷ்டமான சூழ்நிலை சென்று கொண்டிருக்கும் போது இந்த மகள் பிறந்தபடினாலே ஆண்டவர் இந்த வசனத்தை சொன்னார். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்னார். ஜெபம் முடிச்சுட்டு இந்த வேதத்தை வாசித்து ஜெபம் முடித்து விட்டு வெளியே வருகிறேன். பேட்டை என்ற பகுதியில் வெளியே வருகிறேன். ஒரு கார் செல்கிறது. அந்த காரின் பின்னே ஒரு வசனம் இருக்கிறது, ஜீசஸ் நெவர் ஃபெயில்ஸ். அப்போ எனக்கு மனசில் பட்டுன்னு படுது. யோசுவா 1:5 ஜீசஸ் நெவர் ஃபெயில்ஸு, ஜெனிபா என்ற பெயரை ஆண்டவர் கொடுத்தார். அல்லேலூயா. இது ஜெனிபா பெயருக்கு அர்த்தம். என்னுடைய மனைவி சொன்னாங்க, எங்க கூட இன்னொரு பேரையும் சேர்த்து என்ன செய்வோம்? வைப்போம் அப்படின்னாங்க. என்னம்மா பேர் அப்படின்னேன். எஸ்தரு அப்படின்னாங்க. என்ன எஸ்தரை போல நம்ம பிள்ளை இருக்கணும் அப்படின்னாங்க. அல்லேலூயா. இன்றைக்கு அருமையான இந்த திருச்சபையிலே பாஸ்டர் ஜெயபாலன் அவர்கள் குடும்பத்திலே ஆண்டவர் எஸ்தரை கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். ஒவ்வொரு பேருக்கு ஒரு என்ன இருக்கிறது? அர்த்தம் இருக்கிறது. உங்கள் வீட்டில் வைக்கிற பிள்ளைகளுக்கும் பேர் என்ன இருக்கிறது? அர்த்தம் இருக்கிறது. இந்த வேதத்தில் வசனம் என்ன செய்து இருக்கு? அர்த்தத்தோடு பேர் வையுங்கள், அது அப்படியே நடக்கும். அல்லேலூயா. சரி, இந்த நோவாவின் பெயருக்கு அர்த்தம் இவன் தேர்தலின் மகன், இவன் நம்ம தேற்றுவான் என்று சொல்லி தகப்பனார் என்ன செய்கிறாரு? இந்த நோவாவிற்கு பேர் வைக்கிறதை வாசிக்கிறோம். சரி, இந்த உலகத்தை அழிக்க தேவன் சித்தம் கொண்டார். சித்தம் கொள்ளும் போது சில காரணங்கள் இந்த உலகத்திலே என்ன செய்கிறது? காணப்படுகிறது. என்ன என்று சொல்லி பார்க்கலாமா? 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். 6ஆம் அதிகாரத்தை அப்படியே வச்சுக்கோங்க. மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்று. போதும். மனுஷனுடைய அக்கிரமம் பூமியில எப்படி இருக்கு? பெருகினது. அக்கிரமம் பூமியில பெருகி இருக்கு. என்னைக்கு? நோவா இருந்த ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்த பூமியிலே அக்கிரமம் என்ன இருக்கிறது? பெருகி காணப்படுகிறது. இப்போ அதை விட அதிகமாக என்ன செய்த அக்கிரமம் இந்த உலகத்தில் பெருகி இருக்கு. இரண்டாவதாக அதிலே அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும். இருதயத்தின் நினைவுகளின் தோற்றம் பொல்லாதது. பொல்லாத நினைவுகள். நம்மோடு யார் பழகிறா, எதுக்காக பழகிறான்னு சில சமயம் நம்மால கண்டுபிடிக்கவே முடியாது. கன்ஃபியூஸாக கூட என்ன செய்யும் ஆகும். இன்றைக்கு மனுஷனுடைய இருதயம் எப்படி இருக்கான்? பொல்லாத நினைவுகளோடு கூட இருக்கிறதை பார்க்கலாம். இருதயத்தின் தோற்றம் எல்லாமே பொல்லாத நினைவுகள் கொண்டிருக்கிறது. அடுத்து இன்னும் நாம் வாசிக்கிறோம் அதே புஸ்தகத்தில் 6ஆம் அதிகாரத்தில் 11 படிங்க. 6:11. பூமியானது தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதாய் இருந்தது. பூமி எப்படி இருக்கிறது? நோவா காலத்தில் பூமி எப்படி இருந்தது? சீர்கெட்டதாக இருந்தது என்று சொல்லி நாம் என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். ஒரு ஒழுங்கு இல்லை, ஒழுங்கின்மை வெறுமையுமாய் இருந்தது என்று வசனம் சொல்கிறது. ஒழுங்கில்லாமல் சீர்கெட்ட நிலைமையிலே அன்றைக்கு இருந்த உலகம் இருந்தது. அடுத்த 12 படிங்க. தேவன் பூமியை பார்த்தார், இதோ அது சீர்கெட்டதா இருந்தது. மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழியை கெடுத்துக் கொண்டிருந்தார்கள்.
அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, மாம்சமான யாவரின் முடிவும் எனக்கு முன்பாக வந்தது, அவர்களாலே பூமி கொடுமையினால் நிறைந்தது. பாருங்க, நான்காவது, பூமி கொடுமையினால் நிறைந்திருக்கிறது. என்ன மையி? கொடுமை, கொடுமையாக இருக்கிறது. எங்க பார்த்தாலும் அக்கிரமங்கள், எங்கே பார்த்தாலும் பாவங்கள், எங்கே பார்த்தாலும் கொடுமைகள் என்ன செய்கிறது? இந்த பூமியில் என்ன செய்து கொண்டிருக்கிறது? நடந்து கொண்டிருக்கிறது. ஜனங்கள் தங்கள் வழிகளை கெட்ட வழிகளாக்கி கொண்டிருந்தார்கள். வசனம் சொல்கிறது, ஜனங்கள் தங்கள் சீர்கெட்ட வழியில் என்ன செய்கிறாங்க? நடக்கிறார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்னும் வாசிக்கிறோம், மத்தேயு புத்தகம் 24ஆம் அதிகாரம் 37, 38, 39 வாசியுங்கள். மத்தேயு 24, 37, 38, 39. நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். எப்படி எனில், ஜலப்பிரளயத்துக்கு முன்னான காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போக மட்டும் உணராதிருந்தார்கள். போதும். என்ன இல்லை? உணர்வு இல்லை. உணவு இருக்கு, ஆனா என்ன இல்லை? உணர்வை தாரும். சங்கீதக்காரன் 119 ஒரு இடத்துல சொல்கிறார், ஆண்டவரே எனக்கு உணர்வை தாரும். ஏசப்பா நமக்கு உணவுக்காக கற்றுக் கொடுத்தார். அன்றன்று ஆகாரத்தை அன்றன்று எனக்கு தாரும் என்று சொல்லி கொடுத்தார். ஆனால் தாவீது சொல்றாரு, எனக்கு உணர்வை தாரும். என்ன இல்லை அந்த காலத்தில்? நோவா காலத்தில் உணர்வில்லை. எவ்வளவு அடித்தாலும் உணர்வில்லை, எவ்வளவு சத்தியம் சொன்னாலும் உணர்வில்லை, எவ்வளவு தான் பேசினாலும் சில மக்களுக்கு என்ன இல்லை? உணர்வில்லை. அடுத்ததாக 2 பேதுரு 2:5 படிங்க. நோவா காலத்தில் உலகம் எப்படி இருந்தது? 2 பேதுரு புத்தகம் 2ஆம் அதிகாரம். பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி அவபக்தி உள்ளவர்கள் நிறைந்த உலகத்தின் மேல். போதும். அவபக்தி உள்ளவர்கள் நிறைந்த உலகம். இன்னைக்கு நம்ம இருக்கிற உலகம் எல்லாம் பக்தியாவா இருக்கு? பக்தி என்ற பெயரில் நிறைய அவபக்திகள் என்ன செய்கிறது? காணப்படுகிறது. பக்தி என்ன? நிறைய பக்தி இருக்குது நம்ம உலகத்தில். நிறைய பக்தி என்ன செய்யுது? இருக்கு. அவைகளுக்கெல்லாம் வேதம் சொல்லுகிற பெயர் அவ பக்தி. மெய்யான பக்தி எது? ஒன்றான தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். யோவான் சுவிசேஷம் 17 வாசிக்கிறோம். அவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் தேவனையும் அவருடைய வார்த்தையும் அறிகிறது தான் நித்திய ஜீவன். அதுதான் உண்மையான ஒரு பக்தி. அப்போ அன்னைக்கு உலகம் எப்படி இருந்தது? அவபக்தி. 7 காரியங்களை அன்று பார்க்கிறோம். 1, பூமியில அக்கிரமம் பெருகினது. 2வது, மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகளின் தோற்றம் எல்லாம் எப்படி இருக்கிறது? பொல்லாதது. 3வது, சீர்கேடு நிறைந்தது. 4வது, கொடுமை இருந்தது. 5வது, அவர்கள் தங்கள் வழிகளை கெடுத்து கொண்டிருந்தார்கள், கெட்ட வழிகளில் நடந்தார் வாசிக்கிறோம். 6, உணர்வில்லை. 7, அவபக்தி உள்ளவர்கள் நிறைந்த ஒரு உலகம். இப்படிப்பட்ட உலகத்திலிருந்து நோவாவை ஆண்டவர் தெரிந்தெடுத்தார். இன்னைக்கு அதை விட மோசமாக இந்த உலகம் இருக்கு. இன்றைக்கு அதை விட மோசமாக இந்த உலகம் இருக்கிறது. ஆண்டவர் சொன்ன பார்த்தீங்களா, மனுஷகுமார் வருங்காலத்தில் அப்படியே நடக்கும். நோவாவின் காலத்தில் நடந்தது என்னவோ அது மனுஷகுமார் வருங்காலத்தில் என்ன செய்யும்? நடக்கும் என்றால், இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையிலே தெய்வம் நோவாவை என்ன செய்தார்? தெரிந்தெடுத்து அவள் குடும்பத்தை ரட்சிப்பதற்காக பேரை ஆயத்தப்படுத்த சொன்னார். குடும்பத்தை ரட்சிப்பதற்காக மாத்திரமல்ல, எல்லாருக்கும் ரட்சிக்க பேரை ஆயத்தப்படுத்த சொன்னார். ஆனால் குடும்பம் மாத்திரம்தான் என்ன செய்யப்பட்டது? ரட்சிக்கப்பட்டது. மற்றவர்கள் கைவிடப்பட்டார்கள், ஜலத்தினாலே அழிந்து போனார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். தெய்வம் ஒருவரும் அழிந்து போக சித்தம் கொள்ளவில்லை. அல்லேலூயா. ஒருவனாயிலும் கெட்டு போவது தேவனுக்கு சித்தமில்லை என்று சொல்லி என்ன செய்கிறோம்? மனுஷனை யாரு கெட்டு போறது தேவன் சித்தம் அல்ல. துன்மார்க்கன் சாகிறது எனக்கு பிரியமோ அப்படின்னு சொல்லி அவன் மேல கூட ரொம்ப கவலையா இருக்கிறார், பரிதாபப்படுறார், இறக்கப்படுகிறார். ஒரு துன்மார்க்கன் சாகிறது கூட கர்த்தருக்கு என்ன இல்லை? பிரியமில்லை. நிறைய வாய்ப்புகளை தருவார், சாய்ஸுகளை தருவார், மனம் திரும்ப வாய்ப்புகள், சபைக்கு வர வாய்ப்புகள், ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள வாய்ப்புகள், ஜெபிக்க வாய்ப்புகள், ஊழியம் செய்ய வாய்ப்புகளை ஆண்டவர் என்ன செய்வார்? கொடுத்துட்டே இருப்பாது. அதை அப்படியே கேட்ச் பிடிச்சிட்டு என்ன செய்யணும்? போயிட்டோம்னா தப்பிச்சோம். அல்லேலூயா. வாய்ப்புகளை அசட்டை பண்ணினால் ஆசீர்வாதத்தை இழந்து விடுவோம், நித்திய ஜீவனை இழந்து விடுவோம், பரலோகத்தை இழந்து விடுவோம், உலகத்தின் அழிவிலிருந்து காக்கப்பட முடியாது. சரி,
இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஆண்டவர் நோவாவை தேர்ந்தெடுத்தார். நோவாவை தேர்ந்தெடுக்க ஒரு 10 காரணத்தை மாத்திரம் சொல்லி நம்ம என்ன செய்யலாம்? ஜெபிக்கலாம், கடகட என்று சொல்லலாம். ஒன்று, அதே 6ஆம் அதிகாரத்திலே 9ஆம் வசனம் படிங்களேன். நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே எப்படி இருந்தாரு? நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா was a righteous and a perfect man. அவர் நீதிமானாய் இருந்தார், உத்தமனாய் இருந்தார் என்று வாசிக்கிறோம். முதலாவது, நோவா ஒரு நீதிமான். அந்த சூழ்நிலையிலே, அந்த காலத்திலே, அந்த மோசமான பகுதிகளிலே நோவா எப்படி வாழ்றாரு? நீதிமானாய் வாழ்ந்தார். யார் நீதிமான்கள்? ரோமர் 5:1 சொல்கிறது, விசுவாசத்தினாலே நீதிமான்கள். எதிலே நீதிமான்கள்? விசுவாசத்தினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். என்ன விசுவாசம்? யார் மேல விசுவாசம்? இன்னைக்கு நிறைய நம்பிக்கை இருக்கிறது, நிறைய வழிபாடு இருக்கிறது, நிறைய கொள்கைகள் என்ன செய்கிறது? இருக்கிறது. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மீதும் அவருடைய பரிசுத்த வேதாகமத்தின் மீதும் விசுவாசம் கொண்டவர்கள் நீதிமான்கள். நீங்க எப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் வேத வசனத்தையும் நீங்கள் முழு இருதயத்தோடு விசுவாசிக்கிறீர்களா? விசுவாசிக்கிறீர்கள் என்றால் நீங்கள் நீதிமான்கள். சரி, நோவா நீதிமான் என்று சொல்லி என்ன செய்யறோம் நாம் பார்க்கிறோம். இரண்டாவது, நோவா எப்படிப்பட்ட மனிதன்? உத்தமன், நீதி நேர்மையான ஒரு மனிதன். எல்லாரையும் உத்தமன் சொல்ல முடியுமா? எல்லாரையும் உத்தமன் என்ன செய்ய முடியாது? சொல்ல முடியாது. நீதியும் நேர்மையுமாய் வாழ்ந்த மனிதன் உத்தமன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, உத்தமர்களுக்கு கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை செய்கிறார். 2 நாளாகமம் 16:9 வாசியுங்களே. 2 நாளாகமம் 16:9. தம்மை பற்றி உத்தம இதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. உத்தம இதயத்தோடு இருப்பவர்களுக்கு ஆண்டவருடைய கண்கள் வல்லமையை விளங்க பண்ணுகிறது. தெய்வம் வல்லமை விளங்க பண்ணும்படி அவருடைய கண்கள் பூமி எங்கே என்ன செய்கிறது? சுற்றி தெரிகிறது. தூத்துக்குடி மாவட்டத்தில், தூத்துக்குடியிலே அண்ணா நகரில் உத்தம இருதயத்தோடு யார் இருக்கா என்று சொல்லி அவர்களுக்கு தம் வல்லமையை வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய கண்கள் சுற்றி கொண்டிருக்கிறது. அவருடைய 7 கண்கள் நம்ம என்ன செஞ்சிட்டு இருக்கு? சுற்றி கொண்டிருக்கிறது. அப்ப நோவா நீதிமானாய் இருந்தார். இரண்டாவது எப்படி இருந்தாரு? உத்தமனாய் இருந்தார். அந்த காலத்தில் அவர் நீதிமான், அந்த காலத்தில் அவர் உத்தமன். அதான் வசனம் சொல்கிறது, அந்த காலத்திலே நோவா வாழ்ந்த காலத்தில் அவர் நீதிமானாய் இருக்கிறாரு, உத்தமனாய் இருக்கிறாரு. மூன்றாவது அந்த வசனத்தை வாசியுங்களே, 9ஆம் வசனம். நோவா தேவனோட சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். நோவா தேவனோடு கூட என்ன செய்து கொண்டிருந்தார்? சஞ்சரித்துக் கொண்டிருந்தார். ஏனோக்கை குறித்தும் வாசிக்கிறோம். ஏனோக்கு தேவனோடு கூட என்ன செய்தான்? சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். நோவா வாஸ் எ வால்க்ட் வித் காட் என்று ஆங்கில வேதாகமத்திலே சொல்கிறது. நோவா தேவனோடு கூட என்ன செய்தானே? நடந்தான். நம்ம ஆண்டவரோடு கூட என்ன செய்யணும்? நடக்கணும். நோவா கர்த்தரோடு என்ன செய்தாரு? நடக்கிறார். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சஞ்சரிக்கிறார். சஞ்சரிக்கிறன்னு என்ன தெரியுமா? எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன். சும்மா இருக்க நேரத்தில் நம்ம கீழே பார்க்கும்போது மணலில் எறும்புகள் போயிட்டே இருக்கும், லைனாக போயிட்டே இருக்கும். இந்த எறும்புகள் போகும்போது ஒன்று என்ன செய்யும்? ஒரு எறும்பு இன்னொரு எறும்பு என்ன செய்யும்? ஈச் ஒன் எறும்பு இன்னொரு ஈச் ஒன் என்ன செய்யும்? சந்திக்கணும். மண்டையை என்ன செய்யும்? அப்படியே ஆட்டிட்டு போகும். கீழே உட்காந்து குனிந்தி பார்த்தா என்ன செய்யும்? தெரியும். எறும்புகள் என்ன செய்யும்? ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிட்டு போகும். என்ன பேசுறது நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஆனால் ஒருத்தவங்க என்ன செய்ய? சந்திக்கும் போது பேசிட்டு போகுது. ஆண்டவரோடு கூட நாம் சந்தித்து பேச வேண்டும். அவரோடு கூட என்ன செய்யணும்? சஞ்சரிக்கணும். நம்ம ஜெபியத்தை இந்த 2வது மாசத்துல அதிகரிக்க வேண்டும். ரொம்ப நேரம் நம்ம பேசிகிட்டே இருக்கோம். யாரோட பேசுகிறோம் தெரியுமா? மனுஷர்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கிறோம். ரொம்ப நேரம் யார்கிட்ட பேசுகிறோம்? மனைகிட்ட பேசுகிறோம், புருஷன்கிட்ட பேசுகிறோம், பிள்ளைகிட்ட பேசுகிறோம், வாத்தியார்கிட்ட பேசுகிறோம், கஸ்டமர்கிட்ட பேசுகிறோம், மக்கள்கிட்டயே என்ன செஞ்சிட்டு இருக்கோம்? பேசிகிட்டு இருக்கிறோம். ஏன் ஆண்டவரோடு பேசுனீங்களா? ஏன் ஜெபம் பண்ணீங்களா? ஓ, ஜெபம் கொஞ்சம் நேரம் இல்லை பாஸ்டர். கொஞ்சம் நேரம் என்ன இல்லை. பிஸ்னஸுக்கே நேரம் இல்லை, வியாபாரத்துக்கு நேரம் இல்லை. சிலர் ஊழியக்காரர்களுக்கே நேரம் இல்லாமல் இருக்கிறது. ஊழியம் செஞ்சுட்டே இருக்காங்க, ஆனால் கர்த்தரோடு என்ன செய்ய முடியவில்லை? பேச முடிவதில்லை.
ஆண்டவரோடு கூட இந்த நோவா எப்படி இருக்கிறாரு? நல்ல ஜெப ஜீவியத்தில் வளர்ந்துட்டு இருக்கிறாரு. தேவனோடு சஞ்சரிக்கிறார். தேவனோடு பேசுகிற மனுஷன்றது தெய்வம் பேசுவார். தேவனோடு பேசுகிற மனுஷன் தான் ஆண்டவர் என்ன செய்வார்? பேசுவார். நாங்கள் தேவனோடு பேசி சென்னை தாம்பரத்திலே கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருந்தோம். அங்கே தான் ஊழியம், அங்கே தான் வாழ்க்கை, அங்கே தான் பிள்ளைகள் படிப்பு இருக்கும்போது நாங்கள் அங்கே காரியங்களுக்காக ஜெபித்த போது கர்த்தர் பேசினார். ஒரு நாள் இரவு 2006 மார்ச் 21 இரவு 8:15 மணி அளவிலே கர்த்தர் பேசினார், தென்காசிக்கு சொல், அங்கே நாமத்தை நீ சொல்ல வேண்டும். எங்கே சொல்லு? தென்காசிக்கு செல், அங்கே நாமத்தை நீ சொல்ல வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் பேசினார். இப்படி நிறைய காரியம் பேசியிருக்கிறார். ஜெபம் பண்ணோம், ஒப்பு கொடுத்தோம். 11 மாதம் ஜெபித்து ஒரு உடன் ஊழியர்கிட்ட சபையை கொடுத்துட்டு இந்த தென்காசிக்கு வந்து ஊழியம் செய்ய கர்த்தர் கிருபை செய்தார். தேவ சத்தம் கேட்டு தேவ சித்தம் செய்ய தெய்வம் உதவி செய்தார். நீங்கள் தெய்வத்தோடு பேசினா தெய்வம் உங்களோடு பேசுவார். கை தட்டலாமே. நீங்கள் கர்த்தரோடு பேசினா கர்த்தர் உங்களோட என்ன செய்வார்? பேசுவார். நம்ம பேச மாட்டேங்கிறோம். நம்ம வாட்ஸ்அப்லேயும் ஜெல்லியும் யூடியூப்லேயும் என்ன செஞ்சிட்ருக்கோம்? இப்படி பேசிக்கிட்டே என்ன செய்தோம்? இருக்கிறோம். நோவா கர்த்தரோடு கூட என்ன செய்தார்? பேசினார் என்று சொல்லி வாசிக்கிறோம். அவர் ஜெப ஜீவியம் நல்ல ஸ்ட்ராங்காக இருந்தது. 4வதாக என்ன தெரியுமா? நோவாட்ட காணப்பட்ட காரியம் கீழ்ப்படிதல். 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் படிங்க. நோவா தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடியெல்லாம் செய்தான். 6:22 படிங்க. 6ஆம் அதிகாரம் கடைசி வசனம். நோவா அப்படியே செய்தான். தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான். பாருங்க, நோவா கர்த்தர் என்ன சொன்னாரோ அதை செய்தான். ஏன், எதற்கு, எப்படி அப்படி கேள்வியெல்லாம் என்ன செய்யல? அவரு கேட்கல. கர்த்தர் சொன்னாரு, இந்த உலகத்தை அழிக்க போறேன்ப்பா, கொடுமையா இருக்குப்பா, என்ன செய்ய, நீ ஒரு பேழையை உண்டாக்கு, கொப்பேர் மரத்தில் உண்டாக்கு, இவ்வளவு நீளம், இவ்வளோ அகலம், இவ்வளோ மாடி, இவ்வளோ ஜன்னல் எல்லாவற்றையும் சொன்ன உடனே அதை அப்படியே செய்து முடித்தான். நம்மகிட்ட சொன்ன கேள்வி கேட்போம், ஏன் ஆண்டவரே, எதுக்கு ஆண்டவரே, இது செய்யணுமா அப்படி நம்ம என்ன செய்வோம்? கேட்பீங்களா இல்லையா? இப்போ நீங்கள் கேள்வி கேட்க மாட்டீங்களோ? அப்பா சொன்னோன்னு தலையாட்டிடுவீங்களோ? அப்படி கேள்வியெல்லாம் நம்ம என்ன செய்வோம்? கேட்போம். ஆனால் நோவா கேள்வி கேட்கல. கர்த்தர் கட்டளையிட்டபடி என்ன செய்தான். தெய்வத்துக்கு யாரை பிடிக்கும் தெரியுமா? கீழ்ப்படிதல்ல ஒரு மனிதன். ஆதியாகமம் 22:18 ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொன்னார், நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால். எதுக்கு கீழ்ப்படிந்தபடியினால்? என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால். அப்ப தெய்வத்துக்கு பிடிச்சது என்ன தெரியுமா? கீழ்ப்படிதல். ஒரு பாஸ்டருக்கு இதை யாரை பிடிக்கும் தெரியுமா? கீழ்ப்படுகிற விசுவாசிகள். ஒரு ஆசிரியருக்கு யாரை பிடிக்கும் தெரியுமா? கீழ்ப்படுகிற மாணவர்கள். அப்போ நம்ம கீழ்ப்படிந்தா நிச்சயம் மேல்படி என்ன செய்யலாம்? போகலாம். உபாகமம் 11:27 சொல்கிறது, நீங்கள் கீழ்ப்படிந்தால் ஆசீர்வாதம். ஆசீர்வாதம் எங்கே இருக்கிறது? கீழ்ப்படுதல் இருக்கிறது. கர்த்தருக்கு கீழ்ப்படியணும், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும், பிரசங்கத்துக்கு கீழ்ப்படியணும், ஊழியக்காரர் சொல்லுகிற ஆலோசனைகளுக்கு நீங்கள் கீழ்ப்படிந்தால் அழிவிலிருந்து நாம் காப்பாற்றப்படலாம். சரி, 5வதாக நோவாவை குறித்து வாசிக்கிறோம். அவன் கிருபை பெற்றவன். ஏற்கனவே பார்த்துட்டோம். 6:8 நோவாவிற்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. இந்த உலகத்தில் யார் கண்ணில் தயவு கிடைக்க இல்லையோ, கர்த்தருடைய கண்கள் நம்ம தயவு கிடைக்கணும். கர்த்தரே சொல்லி இருக்கிறாரு, எவன் மேல் கிருபையா இருக்க சித்தமா இருப்பேன் அவன் மேல். ரோமர் 9:15 வாசிங்க. ரோமர் 9:15. ஒவ்வொன்றுக்கும் ஒரு வசனம். ரோமர் 9:15. அவர் மோசேயை நோக்கி எவன் மேல் இரக்கமா இருக்க சித்தமா இருப்பேனோ அவன் மேல் இரக்கமா இருக்க சித்தமா இருப்பேன். எவன் மேல் உருக்கமா இருக்க சித்தமா இருப்பேனோ அவன் மேல் உருக்கமா இருப்பேன். எவன் மேல் இரக்கமா இருக்க, எவன் மேல் கிருபையாயிருக்க, ஆண்டவருடைய கிருபையும் இரக்கமும் நமக்கு என்ன செய்யணும்? கிடைக்கணும். அது நோவாவிற்கு என்ன செய்தது? கிடைத்தது. கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்ததினால் நாங்கள் ஊழியக்காரராயிருக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்ததினால் நீங்கள் தெய்வத்தின் பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். அல்லேலூயா. அப்ப நோவாவிற்கு கர்த்தருடைய கண்களில் என்ன கிடைச்சது? கிருபை கிடைக்கும். இன்னைக்கு மனுஷனை தேடி நிறைய ஓடுறோம். அந்த உதவி கிடைக்குமா, இங்கே சப்போர்ட் கிடைக்குமா, அது கிடைக்குமா, இது கிடைக்குமாம்மா. நிறைய ஊழியக்காரர்களே வந்து என்கிட்டே கேட்பாங்க, உங்கள் ஸ்தாபனத்தில் நான் சேரலாமா, சப்போர்ட்டு
கிடைக்குமாம்பேன். நான் சொல்லுவேன், எங்களுக்கு ஸ்தாபனம் இல்லை, தலைவர் இல்லை, சம்பளம் இல்லை, தசபாகம் இல்லை, கர்த்தரே எங்களை நடத்துகிறார். அல்லேலூயா. எதுவுமே கிடையாதுப்பா, என்கிட்ட வந்தீங்கன்னா நீ உனக்கும் எதுவும் என்ன செய்யாது, இப்படியே கிடைக்காது. கர்த்தர் தான் என்ன செய்வார், அவருடைய கண்களில் கிருபை கிடைத்ததுனால இந்த 30 ஆண்டுகளாக தெய்வத்தின் ஊழியத்தை செய்ய கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய கண்கள் நமக்கு என்ன செய்யணும், கிருபை கிடைக்கும். மனுஷனை நம்புவதை பார்க்கலாம் கர்த்தர் பேர் பற்றதான் இருப்பதே நலம் என்று வாசிக்கிறோம். மனுஷனை தேடி ஓடுறதை விட்டுட்டு தேவ சமூகத்தில் அமர்ந்து ஜெபிக்க ஆரம்பித்தா கர்த்தருடைய கண்களிலிருந்து நமக்கு கிருபை ஆசீர்வாதம் என்ன செய்யும், கிடைத்து கொண்டே இருக்கும். சரி, அடுத்ததாக விரைவை பார்க்கலாம். எபிரேயர் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 7வது வசனம். எபிரேயர் 11:7. விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானது என்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான். பாருங்க, இந்த நோயை குறித்து வாசிக்கிறோம். விசுவாசத்தினாலே. எபிரேயர் புஸ்தகம் தொடங்கும் போதெல்லாம் எப்படி தொடங்குது? 11ஆம் அதிகாரம் ஒவ்வொருவரை குறித்து சொல்லும்போது விசுவாசத்தினாலே ஆபிரகாம், விசுவாசத்தினாலே ஆபேல், விசுவாசத்தினாலே நோவா, விசுவாசத்தினாலே ஈசாக், விசுவாசத்தினாலே யாக்கோப்பு. இப்படி எல்லாம் விசுவாசம் 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 தான் என்ன செய்யும், வரும். நமக்கு தேவை என்னது? விசுவாசம். உங்கள் பேர் என்ன பேர்? சபையில் உங்களுக்கு பேர் என்ன பேர்? விசுவாசி. நாங்களும் விசுவாசி தான். கர்த்தருடைய எல்லாரும் கர்த்தருடைய விசுவாசி. பொறுப்புக்காக ஊழியக்காரராக பாஸ்டர்களாக என்ன செய்திருக்கிறார், ஆண்டவர் வைத்திருக்கிறார். நம்ம எல்லோருமே கர்த்தருடைய விசுவாசி. அல்லேலூயா. அப்போ நம்ம பேரே விசுவாசி தான். விசுவாசிக்கு விசுவாசம் இல்லாமல் இருந்தால் எப்படி இருக்கும்? விசுவாசிக்கு என்ன இல்லை? விசுவாசம் இல்லை. ஒரு காரியத்தை ஜெபம் பண்ணிட்டு பயப்படுறோம், சந்தேகப்படுறோம், நடக்குமா நடக்காதா, கூடுமா கூடாதா. ஆனால் பாட்டு என்ன பாட்டு பாடுவோம்? கூடுமே எல்லாம் கூடுமேமா. ஒரு காரியம் நடக்க மாட்டேங்கிறத. சர்ச்சுக்கு போகிறோம், ஜெபம் பண்ணுறோம், பைபிள் படிக்கிறோம், உபவாசிக்க. விசுவாசம் வேண்டும். விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண ஜெபிக்கணும். நான் முதலாவது ஜெபம் சொல்லி கொடுத்தேன் பார்த்தீங்களா? ஆண்டவரே இன்னும் கொஞ்சம் எனக்கு என்ன தாங்க, இப்போ எங்கள் விசுவாசத்தை கொஞ்சம் வர்த்திக்க பண்ணுங்க. சம்பள உயர்வு எல்லாம் உயர்வை கேட்குறோம், படிப்பில் உயர்வு, மார்க்கில் உயர்வு, எல்லாம் இன்க்ரிஸை கேட்குறோம். ஆண்டவரே எங்கள் விசுவாசத்தை என்ன பண்ணுங்க, வர்த்திக்க பண்ணுங்க. ஓ லார்ட் இன்க்ரீஸ் மை ஃபெய்த். என் விசுவாசத்தை என்ன செய்யுங்க, வர்த்திக்க பண்ணுங்க. ரெண்டாவது இப்படி ஜெபிக்கணும், என் கிருபை தாங்க ஜெபிக்கணும், என் விசுவாசத்தை கொஞ்சம் என்ன பண்ணுங்க, வர்த்திக்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஜெபிக்க. நோவா விசுவாசம் உள்ளவன். என்ன விசுவாசம்? பேழையை கட்ட என்ன செய்தார், சொல்லிட்டார். பேழை எப்படி இருக்குன்னு தெரியாது, மழை எப்படி வரும் தெரியாது, வெள்ளம் எப்படி வரும் தெரியாது, உலகம் அழியும் எப்படி அழியும் தெரியாது. கர்த்தர் சொன்னார், விசுவாசித்தார். கர்த்தர் சொன்னார், என்ன செய்தார், விசுவாசித்தார். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய் என்று யோவான் 11:40 சொல்கிறது. முந்தின வசனம் சொல்கிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். மார்க் 9:23 சொல்கிறது, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று எழுதப்பட்டுள்ளது. ரோமர் 14:23 சொல்கிறது, விசுவாசத்தினால் வராத யாவும் பாவமே. அப்ப நோவாட்ட என்ன இருக்கு, ஃபெய்த் இருக்கிறது. நோவை தேவன் தேர்ந்தெடுக்க காரணம், நோவா ஒரு விசுவாசம் உள்ளவனாக காணப்படுகிறான். அடுத்ததாக வாசிக்கிறேன் 7வது, அவன் தேவ எச்சரிப்பை பெற்றவன். என்ன எச்சரிப்பை பெற்றிருக்கிறாரு? தேவ எச்சரிப்பு. சபைக்கு நம்ம 4 வாரம் வரோம், 4 ஞாயிற்றுக்கிழமை. இந்த பிப்ரவரி 4 ஞாயிற்றுக்கிழமை தான். 4 ஞாயிற்றுக்கிழமை வர்றோம். ஒரு வாரம் ஆறுதலாக இருக்குது. எப்பா இன்னைக்கு பாஸ்டர் நல்லா ஆறுதலாக என்ன செஞ்சாங்க, பேசுனாங்க. அடுத்த வாரம் சமாதானமாக இருக்குது. 3வது வாரம் கண்டிப்பாக இருக்கிறது. கண்டிப்பாக என்ன செய்து இருக்கிறது. நீங்கள் அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும். எல்லா வாரங்களும் ஆண்டவர் நம்மை தாளாட்டி கொண்டே இருக்க மாட்டார். அல்லேலூயா. சில சமயங்களில் தெய்வம் நம்மை ஆசீர்வாதமாக பேசுவார், சில சமயங்களில் நம்மை ஆறுதல் படுத்துவார், சில சமயங்களில் நம்மை கண்டித்து என்ன செய்வார், உணர்த்துவார். பிரசங்கிக்கிற நாங்களாக இருந்தாலும் தேவ சமூகத்திலே சொல்லும்போது எங்களையும் கண்டித்து கர்த்தர் உணர்த்துவார். தான் நேசிக்கிற பிள்ளைகள் எவர்களையோ அவர்களை கடிந்து கொண்டு தகப்பனை என்ன செய்கிறாராம், சிட்சிக்கிறது போல கர்த்தரும் யாரை அன்பு கூறுகிறாரோ நேசிக்கிறாரோ அவர்களை கடிந்து கொண்டு என்ன செய்கிறாரு, சிட்சிக்கிறார், பாஷிக்கிறார். சில சமயம் எச்சரிப்பான செய்திகளும் நம்மை நோக்கி கடந்து வரும். அவைகளையும் தலைகளை தாழ்த்தி நம்ம என்ன செய்யணும், ஏற்றுக்கொள்ள வேண்டும்.
ஏன் எதுக்குன்னு கேள்வி என்ன செய்யக்கூடாது, கேட்கக்கூடாது. 25,000 வோல்ட் கரண்ட்டு ட்ரெயின் போது பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ட்ரெயின்லாம் அதில் 25,000 வோல்ட் கரண்ட் இருக்கிறது. அதில் போய் ஏறி நான் அந்த கரண்ட்டை தொடுவேன் அப்படின்னு என்ன ஆயிரும், போய் சேர்ந்துருவாங்க. நிறைய பேர் ரீல்ஸ் எடுக்க அது போடுறேன் சொல்லிட்டு என்ன செய்தான், ட்ரெயின் மேலே ஏறி அந்த கரண்ட்டை தொடுறான், பஸ்பமாக ஆயிடுதான், செத்து போயிடுதாங்க. சில எச்சரிப்புகள் இந்த உலகத்திலே கூட என்ன செய்கிறது, நாம் வாகனத்திலேயோ நடந்தோ வண்டியிலே போகும்போது கூட ரோட்டில் போட்டிருப்பாங்க, கோ ஸ்லோ, திஸ் இஸ் ஆக்சிடென்ட் சோன், இது விபத்து பகுதி, நீங்கள் மெதுவாக செல்லவும். நீங்கள் ஸ்பீட் பிரேக் வரும் சில சமயங்களில், ஸ்பீட் பிரேக் வந்த உடனே பிரேக்கை பிடிச்சி ஆக்சிலேட்டரை குறைச்சி என்ன செய்யணும், மெதுவாக போனால் தான் ஸ்பீட் பிரேக்கில் நார்மலாக போகணும், இல்லைன்னா தூக்கி என்ன செஞ்சிடும், போட்டுரும். இப்படி வாகனத்தில் போகும்போதே சில பகுதியில் போட்டிருப்பாங்க, இந்த பகுதி டேக் டைவர்ஷன், இந்த பகுதியை என்ன செய்யாதீங்க, போகாதீங்க, வேறு வழியில் போங்க அப்படிமா. இதெல்லாம் எதுக்காக, நமக்கு நல்ல வழிகளை சொல்லி சில தீமையான காரியங்கள்லாம் இங்கே இருக்கிறது என்று அரசாங்கம் நம்ம எச்சரிக்கிறது. அதையெல்லாம் நம்ம கேட்போம், அதையெல்லாம் நம்ம என்ன செய்வோம், கேட்போம். ஆனால் ஆண்டவர் எச்சரித்தா நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக என்ன செய்யும் இருக்கும், நெளிவோம். என்ன செய்வோம், நெளிவோம். என்ன ஏசப்பா இப்படி பேசுகிறாரு அப்படின்னு என்ன செய்வோம், என்ன பாஸ்டர் இப்படி என்ன செய்கிறாரு பேசுகிறாருன்னு கொஞ்சம் என்ன செய்யும், கஷ்டமாக இருக்கும். கசப்பை ஏற்றுக்கிட்டால் தான் நமக்கு நோய் சுகமாகும். இருமல் வந்துட்டால் மருந்து, கசப்பான மருந்து தான் என்ன செய்யணும், குடிக்கணும். கஷாயம் குடித்தா தான் சில இருமல் காய்ச்சல்லாம் என்ன செய்யும், கேட்கும். அப்போ கசப்பையும் நம்ம என்ன செய்ய வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். சரி, இவன் எச்சரிப்பு என்ன எச்சரிப்பு பெற்றாரு, இந்த உலகம்லாம் அழிய போகுதுப்பா, நீ ஒரு பேலையை என்ன செய்ய, உண்டாக்கு, அதை கொப்பையர் மரத்தில் செய், இவ்வளோ நீளம் அகலம் செய்யுன்னு சொன்ன உடனே அந்த எச்சரிப்பை அவர் என்ன செய்தார், பெற்றுக்கொண்டார். இந்த எச்சரிப்பு எனக்கானது, இந்த வேலை எனக்கானது, இந்த ஊழியம் எனக்கானது. சபையில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஊழியம் இருக்குது தெரியுமா உங்களுக்கு, சபையில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஊழியம் என்ன செய்யுது இருக்கிறது. சிலருக்கு சபையை சீக்கிரமாக வந்து கதவை திறக்கிற ஊழியம், சிலருக்கு என்ன பண்ணுறது, சுத்தம் பண்ணுற ஊழியம், சிலருக்கு பாயை போடுகிறது, இங்கே பாய் இல்லையோ பாயை போடுகிற ஊழியம், சிலருக்கு என்ன செய்கிறது, இன்ஸ்ட்ருமெண்ட்டை சரியாக என்ன செய்யுது அதையெல்லாம் ரெடி பண்ணுகிற ஒரு ஊழியம். இப்போ அவங்களும் ஊழியத்தை செஞ்சிட்ருக்காங்க, இசை ஊழியத்தை என்ன செய்கிறார்கள். ஒருவருக்கு ஆடியோ ஊழியம், ஒருவருக்கு என்ன ஊழியப்பா இது, கேமரா என்ன செய்யுது எடுக்கிற ஊழியம். அப்படி ஒவ்வொரு ஊழியம் சபையிலே என்ன செய்கிறது இருக்கிறது. கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அதை நாம் என்ன செய்ய வேண்டும், செய்ய வேண்டும். இங்கே நோவாவுக்கு கொடுத்த ஊழியத்தை, எச்சரிப்பை அவர் சந்தோஷமாக பெற்றுக்கொண்டார் என்று வாசிக்கிறோம். அடுத்த 8வது காரியம், அவர் பயபக்தி உள்ளவன். என்ன பக்தி உள்ளவர், அவர் பயபக்தி உள்ளவர். ஒரு தேவ பிள்ளை பயபக்தியாக இருக்கணும். யோனா சொல்றாரு 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே, நான் வானத்தையும் பூமியை படைத்த கர்த்தரிடத்தில் பயபக்தி உள்ளவன். படிங்க யோனா 1. நான் எபிரேயன், சமுத்திரத்தையும் பூமியையும் உண்டாக்கின பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் பயபக்தி உள்ளவன் என்றான். பாருங்க, விரிவா சொல்றாரு, வானத்தையும் பூமியும் படைத்த பரலோக தேவனிடத்தில் நான் எப்படிப்பட்டவன், பயபக்தி உள்ளவன். இங்கே நோவாவும் பயபக்தி உள்ளவன். பயமும் வேணும், பக்தியும் நம்ம என்ன செய்யணும் வேணும். இந்த பயம் பக்தி இருந்தால் நம்ம பாவம் செய்ய மாட்டோம். தெய்வ பயம் இல்லாதனால தான் இன்றைக்கி பாவம் பெருகி என்ன செய்யுது கிடக்கிறது. தெய்வ பக்தி இல்லாதனால தான் நிறைய காரியங்கள் உலகத்தில் சம்பவிக்கும். அப்போ நமக்கு பயமும் பக்தி இருந்தால் பாவம் நம்மை அணுகாது, பாவம் நம்ம என்ன செய்யாது அணுகாது என்று சொல்லி வாசிக்கிறோம். அப்போ நோவா பயபக்தி உள்ளவன். 9தாக அவர் குடும்பத்தை ஆயத்தப்படுத்தினார். யார் ஆயத்தப்படுத்துகிறாரு, குடும்பத்தை ஆயத்தப்படுத்தணும். நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள், ஒருவேளை உங்கள் குடும்பம் ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம், உங்கள் குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்கள் இந்த ஞாயிறு ஆராதனைக்கு வராது என்ன செய்யலாம் இருக்கலாம். கணவரோ பிள்ளையோ உங்கள் கூட பிறந்தவங்களோ இந்த சபைக்கு வராமல் வெளியே இருக்கலாம், ஆண்டவருக்கு வெளியே இருக்கலாம், பேழைக்கு வெளியே என்ன செய்யலாம் இருக்கலாம். அவர்களை நீங்கள் என்ன செய்யணும், ஆயத்தப்படுத்த வேண்டும். அப்போஸ்தலர் 16:31 சொல்கிறது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்போது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். யோசுவா 24:15 யோசுவா சொல்கிறார், நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரை குடும்பமாக ஆராதிக்கணும், ஆராதனைக்கு வரணும், சபைக்கு வரணும், குடும்பமாக உட்கார்ந்து என்ன செய்யணும், ஜெபம் பண்ணணும். அந்த குடும்பம் சந்தோஷமாக இருக்கும். குடும்பமாக ஜெபித்தா சந்தோஷம், குடும்பமாக சர்ச்சுக்கு வந்தால் எப்படி இருக்கும் சந்தோஷம். அப்போ உங்கள் வீட்டை நீங்கள் ஆயத்தப்படுத்தணும். சிலர் குடும்பமே ரட்சிக்கப்படாமல் இருக்கும்,
குடும்பம் அப்படி இப்படியுமா இருக்கும். ஆனால் நான் ஊழியம் செய்ய போகிறேன்னு கிளம்பிடுவாங்க. நான் எழுப்புதலுக்காக ஜெபம் பண்ண போகிறேன்னு என்ன செஞ்சிருவாங்க, கிளம்பிடுவாங்க. ஆனால் அவங்க குடும்பத்தை பார்த்திங்கன்னா நிறைய காரியங்கள் வித்தியாசமாக என்ன செய்யும். முதலாவது நம்முடைய வீட்டாரை ஆயத்தப்படுத்துவோம், நம்முடைய குடும்பத்தை பரிசுத்தப்படுத்துவோம், நம்ம குடும்பத்தை ஆண்டவருக்கு நேரம் என்ன செய்யணும், ஆயத்தப்படுத்தணும். சர்ச்சைக்கு என்ன செய்யணும், அழைக்கணும். வாப்பான்னு என்ன செய்யணும், அழைக்கணும். குடிக்கிற கணவர் பிள்ளையாக இருந்தால், இங்கே அப்படி இல்லைன்னு நினைக்கிறேன், குடிக்கிற கணவர் பிள்ளையாக இருந்தால் அவங்க தலைமையில் கை வைத்து என்ன செய்யணும், அவங்க தூங்கும்போது ஜெபம் பண்ணணும். ஏசப்பா இவர் ரட்சிக்கப்படட்டும், என் கணவர் ரட்சிக்கப்படட்டும், என் பிள்ளை ரட்சிக்கப்படட்டும்னு சொல்லி நீங்கள் ரட்சிப்பிற்காக உங்கள் குடும்ப ஆயத்தத்துக்காக இரவும் பகலும் கண்ணீரோடு கூட ஜெபிக்க வேண்டும். இரவும் பகலும் கண்ணீரோடு ஜெபித்தீங்கன்னா உங்கள் குடும்பம் ரட்சிக்கப்பட்டுரும், அடுத்த ஆராதனைக்கே வந்துடும். இந்த ஒரு வாரம் நீங்கள் கண்ணீரோடு ஜெபித்தீங்கன்னா அடுத்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு உங்கள் குடும்பமாக வந்துடுவீங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இதுக்காக விசுவாசிங்களேன். எத்தனை பேர் நம்புறீங்க? உங்கள் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு என்ன செய்யணும், பேழையை ஆயத்தப்படுத்தினா. என் குடும்பம் காப்பாற்றப்படணும், என் குடும்பம் ரட்சிக்கப்படணும். வேதம் சொல்கிறது, ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதிருந்தால் சபையை எப்படி விசாரிப்பான். நிறைய ஊழியக்காரர்களே இருக்கிறாங்க, டெய்லி கிளம்பி போயிடுவாங்க, எங்கேயாவது விசிட்டிங் போவாங்க, காணிக்க வாங்க, ஜெபம் பண்ணுவாங்க. ஆனால் அந்த வீட்டுக்கு வரும்போது ராத்திரி தான் வருவாங்க. பகலில் அந்த மனைவியோ பிள்ளைகளை எப்படி இருக்காங்க, சாப்பிட்டாங்களா வச்சாங்களா ஒன்றும் என்ன செய்யாது தெரியாது. சென்னையெல்லாம் பார்த்தீங்கன்னா டெய்லி ஊழியர் மீட்டிங் நடக்கும். ஊழியர் மீட்டிங்கில் டெய்லி போகிற ஆட்களை என்ன செய்தாங்க இருக்கிறாங்க. அப்போ பாருங்கள், நம்ம குடும்பத்தை ஆயத்தப்படுத்தி நம்ம ஊழியத்தை சபையெல்லாம் ஆயத்தப்படுத்த வேண்டும் கர்த்தருடைய வருகைக்கு நேராக. அடுத்ததாக 10ஆவதாக 2 பேதுரு 2:5 படிங்க. பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி. நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா எதை பேசுறாரு? நீதியை பிரசங்கித்தான் நோவா. நோவா பிரசங்கம் பண்ணானா என்ன பிரசங்கம்? இந்த உலகம் அழிக்கப்பட போதுப்பா, நீங்க எல்லாம் இந்த பேழைக்குள்ள என்ன செய்யுங்க, வாங்க, இந்த பேழைக்குள்ள வந்துட்டீங்கன்னா நீங்க தப்பிக்கப்படலாம், இந்த உலக அழிவிலிருந்து காக்கப்படலாம்னு சொல்லி 120 வருஷமா நோவா பிரசங்கம் பண்ணிக்கிட்டு நீதியை பேசிக்கிட்டு அந்த பேழையை கட்டி கொண்டிருக்கிறார். நம்ம எதை பேசணும்? நீதி பேசணும். ஏசப்பா வரப்போறாரு, இந்த உலகம் அழிய போகுது. முதலாவது உலகம் வெள்ளத்தால் தண்ணியால் என்ன செய்யப்பட்டது, அழிக்கப்பட்டது. 2வது இருக்கிற உலகம் அக்கினினால் என்ன செய்யப்பட போகிறது, அழிக்கப்பட போகிறது. ஆகவே நீங்கள் தப்பிக்க வேண்டுமானால் சபைக்கு வாங்க, ஏசப்பாட்ட என்ன செய்யுங்க, வாங்க. பெரிய பேலை ஏசப்பா, அடுத்த பேலை சபை. ஏசப்பாட்ட கூப்பிடணும், சபைக்கு என்ன செய்யணும், கூப்பிடணும், பேசணும். உங்கள் சபையை குறித்து நீங்கள் தான் என்ன செய்யணும், பேசணும். ஏசப்பாவை குறித்து நீங்கள் தான் பேசணும். ஏசப்பாவுக்கு நீங்கள் தான் சாட்சிகள். அப்போஸ்தலர் 1:8 சொல்கிறது, நீங்கள் தான் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு, நானே தெய்வம் என்பதற்கு நீங்கள் எனக்கு சாட்சிகள். நீங்கள் தான் ஏசப்பாவுக்கு சாட்சி. வேற யாராவது சொல்ல முடியுமா ஏசப்பா பற்றி? நீங்கள் தான் சொல்லணும். ஆக ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் நீங்கள் என்ன செய்யணும், ஒவ்வொருத்தரும் போய் ஏசப்பா பற்றி சொல்லணும். நீதியை என்ன செய்யணும், பேசணும். வருகையை பேசணும், அவர் நாமத்தை பேசணும், சபையை குறித்து என்ன செய்யணும், நீங்கள் பேசணும். பேச பேச பேசத்தான் ஆத்துமாக்கள் ஆதாயப்படுவார்கள். அல்லேலூயா. பேச பேச பேசத்தான் ஜனங்கள் புரிந்து கொள்வார்கள், ரட்சிக்கப்படுவார்கள். அப்போ நோவா எதை பிரசங்கித்தார்? நீதியை பிரசங்கித்தார். 10 காரியத்தை பார்த்தோம். யாராவது ஞாபகம் இருந்தால் சொல்லலாமா? முதலாவது நீதிமான், 2வது இங்கே உத்தமன், 3வது தேவனோடு சஞ்சரிக்கிறவன், ஜப ஜீவியம் செய்கிறவர், அடுத்து 4 கீழ்ப்படுகிறவன், 5 கிருபை பெற்றவர், 6 விசுவாசம் உள்ளவன், 7 தேவ எச்சரிப்பு பெற்றவன், 8 பயபக்தி உள்ளவன், 9 குடும்பத்தை ஆயத்தப்படுத்தினவன், 10 நீதியை என்ன செய்கிறாரு, பிரசங்கித்தார் என்று சொல்லி வாசிக்கிறோம். இவ்வளோ பெரிய உலகம், மோசமான உலகத்தில் அழிவிலிருந்து மக்களையும் காப்பாற்றணும். அதற்காக தேவன் தெரிந்து கொண்ட ஒரு பாத்திரம்தான் இந்த நோவா. இனி மனுஷகுமார் வருங்காலத்தில் அப்படி தான் என்ன செய்யுமா, நடக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. லூக்கா 17:26 வாசிங்க. லூக்கா 17:26. நோவாவின் நாட்களில் நடந்தது
மனுஷகுமாரனுடைய நாட்களிலும் நடக்கும். நோவாவின் நாட்களில் நடந்தது போல இந்த வருகிற நாட்களில் என்ன செய்யுமா? நடக்கும். 30 மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளிலும் அப்படியே நடக்கும். ஏசப்பா வெளிப்படும் நாள்ல, மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளில் இப்படிதான் என்ன செய்யுமா? நடக்கும். இன்னைக்கு இருக்கிற உலகம் நோவாவை விட மிகவும் மோசமாக என்ன செய்யுது இருக்கிறது. வாலிப வயதிலே, அதாவது படிக்கிற வயதிலே கர்ப்பமாகுதல், பாலியல் பலாத்காரங்கள், கொலைகள், கொள்ளைகள், திருட்டுகள், பல சம்பவங்கள், லஞ்ச காரியங்கள் எல்லாம் இந்த உலகத்தில் இன்னும் மோசமாக தான் இப்போ என்ன செய்யுது நாம் வாழ்கிற உலகம் நடக்கிறது. நம்ம பகுதி அப்படி என்ன செய்கிறது இருக்கிறது. ஆனால் இவைகளின் மத்தியிலே நாம் இந்த நோவாவை போல் வாழ வேண்டும். நோவாவை போல ஊழியம் செய்யணும். நோவாவை போல நம்ம என்ன செய்யணும்? வாழ வேண்டும். நீதிமானாக இருக்கணும், உத்தமனாக இருக்கணும். நம்ம நல்ல ஜப ஜீவியத்தில் என்ன செய்யணும்? அவரோடு சஞ்சரிக்கணும், கீழ்ப்படியணும், விசுவாசமாக இருக்கணும், கிருபை பெற்றவராக இருக்கணும், ஆண்டவருக்கும் எச்சரிப்பு பெற்றவராக இருக்கணும், பயபக்தியாக இருக்கணும், குடும்பத்தை ஆயத்தை என்ன செய்யணும்? படுத்தணும், நீதியை என்ன செய்யணும்? பிரசங்கிக்க வேண்டும். நடந்தது என்ன தெரியுமா? 7ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 23ஆம் வசனம் படிங்க. ஆதியாகமம் 7:23. மனுஷர் முதல் மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் பூமியின் மேல் இருந்த உயிருள்ள வஸ்துக்கள் யாவும் அழிந்து அவைகள் பூமியில் இராதபடிக்கு நிக்கிரகமாயின. நோவாவும் அவனோட பேழையில் இருந்த உயிர்களும் மாத்திரம் காக்கப்பட்டன. எல்லாம் அழிஞ்சு போச்சு. நோவாவும் பேழையில் இருந்த உயிர்களும் மாத்திரம் என்ன செய்யப்பட்டது? காக்கப்பட்டது. இந்த வருஷத்தின் துவக்கத்தில் அமெரிக்காவில் என்ன, வாஷிங்டனில் என்ன நடந்தது? ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்தது. மலை, காடு தீப்பற்றி எரிந்தது. அதனால் இந்த பட்டணம் எரிந்தது. ஆனால் ஒரே ஒரு வீடு மாத்திரம் எரியவே இல்லை. அவர் வெளியே வந்து கண்ணீரோடு கூட பேட்டி என்ன செய்கிறாரு? கொடுக்கிறார். உலகமே அழிந்தாலும் நீங்கள் அழிய மாட்டீங்க. அல்லேலூயா. ஊருக்கே வெள்ளம் வந்தாலும் உங்கள் வீட்டில் வெள்ளம் வராது. அல்லேலூயா. உலகத்தில் என்ன சம்பவம் சம்பவித்தாலும் சரி, கர்த்தர் உங்களை காப்பாற்றுவார். இந்த உலகத்தில் 4 காரியம் வரும்: பட்டயம், பஞ்சம், கொள்ளை நோய், துஷ்ட மிருகங்கள். இந்த 4ஐயும் அவரே அனுப்புவேன்னு சொல்லி பைபிளில் பழைய ஏற்பாட்டை என்ன செய்திருக்கிறாரு? சொல்லியிருக்கா. பட்டயத்துக்கு விலைக்கு காப்பாற்றுவார், பஞ்சத்துக்கு விலைக்கு காப்பாற்றுவார், கொள்ளை நோய்க்கு விலைக்கு. நம்மெல்லாம் கொரோனாவுக்கு தப்பினவர்கள். நம்ம அடுத்த ஜெனரேஷன் மாதிரி இருக்கிறோம். கொரோனாவிற்கு தப்பினவர்கள், கொரோனாவிலே சிக்கினவர்கள். சிலர் மாண்டுட்டாங்க, சிலர் நெஞ்சிட்டாங்க, சிக்கி பிழைச்சிருக்காங்க. ஆனால் கர்த்தர் நம்மை தப்பிக்க வைத்திருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, இந்த அடுத்த உலகம் அழிய போகிறது. அக்கினினாலே என்ன செய்யப்பட போகிறது? அழிய போகிறது. அந்த அழிவிலிருந்தும் கர்த்தர் நம்மை காப்பாற்றுவார். நீங்கள் முதலாவது உங்கள் குடும்பத்தை என்ன செய்யுங்க? ரெடி பண்ணுங்க. உங்கள் வீட்டுக்கார பிள்ளைகளை எல்லாரையும் என்ன செய்யணும்? ரட்சிப்புக்குள்ளே உங்கள் சகோதரர்களை, பெற்றோர்களை, சகோதரிகளை, உங்கள் வீட்டில் யாரெல்லாம் இந்த சபைக்கு வராமல் இருக்காங்களோ, ஏசப்பா பேழைக்கு வராமல் இருக்காங்களோ, சபையாகிய பேழைக்கு வராமல் இருக்காங்களோ. சபை ஒரு பேலை, ஏசப்பா ஒரு பேலை, பரலோகம் ஒரு பேலை. இந்த பேழைக்குள்ளே கொண்டு வர்ற பொறுப்பு உங்கள் பொறுப்பு தான். கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். உங்களை தான் தேர்ந்தெடுத்திருக்கிறார். அண்ணா நகரிலே கர்த்தர் உங்களை என்ன செய்திருக்கிறார்? இந்த ஐபிசி திருச்சபையில் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. செய்வீங்களா? நோய் போல வாழ்வீங்களா? எல்லாரும் ஒரு நிமிஷம் எழுந்து நிற்போமா? நீர் அவரோடு பழகி சமாதானமாயிரும், அதனால் உமக்கு நன்மை வரும். ஏசப்பாவோடு பழகினா சமாதானம் கிடைக்கும், நன்மை நமக்கு உண்டாகும். ஒரு வசனம் சொல்கிறது 2 பேர் 3:11. இப்படி இவைகளெல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தி உள்ளவராய் இருக்க வேண்டும். அன்றைய வார்த்தை சொல்கிறது, இந்த உலகத்தில் இப்படியெல்லாம் இருக்குது, அழிந்து போகக்கூடிய ஒரு உலகம். ஆனால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்க இருக்கணும்? நீங்கள் எப்படிப்பட்ட தேவ பக்தி உள்ளவராய் இருக்க வேண்டும். ஒரு நிமிடம் நம்ம ஆண்டவர் சமூகத்திலே அர்ப்பணிப்போமா? ஏசப்பா, இன்னைக்கு இந்த உலகம் மோசமாக தான்ப்பா இருக்குது, என்னை அர்ப்பணிக்கிறேன். நோவாவை தேர்ந்தெடுத்தது போல என்னையும் தேர்ந்தெடுத்தீங்களப்பா. இந்த 10 காரியங்களும் எனக்குள் காணப்படுவதாக. என்னை ஆசீர்வதியும். இந்த சுபாவங்கள் எனக்குள் கடந்து வரட்டும். நோவாவை கர்த்தருடைய கண்களை கிருபை கிடைத்ததல்லவா? நோவா பேரை ஆயத்தப்படுத்தினாரே, தன் குடும்பத்தை ரட்சிப்புக்கு ஆயத்தப்படுத்தினாரே. என் குடும்பம் ரட்சிக்கப்படாமல் இருக்க, என் கணவர், என் பிள்ளை, என் கூட பிறந்தவங்க, என் பெற்றோர்கள், ஆண்டவரே கண்ணீரோடு ஜெபிப்பீர்களா? அர்ப்பணிப்பீர்களா? யாரையும் பார்க்காதீங்க. தேவ சமூகத்தில் உங்களை அர்ப்பணிங்க. ஆண்டவரே என்னை அர்ப்பணிக்கிறேன்ப்பா, நோவாவை போன்று வாழ அர்ப்பணிக்கிறேன். நோவா வாழ்ந்த காலத்தை விட இந்த காலம் ரொம்ப மோசமாக இருக்குது.
மனுஷர்கள் இப்படி இருப்பாங்கன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. பொல்லாததாக இருக்கிறது, கொடுமையாக இருக்கிறது, அக்கிரமமாக இருக்கிறது, ஜனங்க தங்க வழிகளை கெடுத்துட்டு இருக்காங்க, சீர்கட்டதாக இருக்கிறது. ஆண்டவரே, இப்படிப்பட்ட பொல்லாத உலகத்தில் என்னை தெரிந்தெடுத்தீரே, உமக்கு நன்றி. உங்கள் பிள்ளையாய் வாழ உதவி செய்தீரே, உமக்கு நன்றி என்று சொல்லி ஆண்டவர் நோவாவை போல என்னை மாற்றும். ஆண்டவரே, நோயிட்டு காணப்பட்ட இந்த 10 காரியங்களும் எனக்குள் காணப்படுவதாக என்று சொல்லி ஒரு விஷயாய் உங்களை அர்ப்பணிங்க. உங்கள் இதயத்தில் பேசுங்க. நீங்கள் பேசுனாதான் அவர் உங்களோட பேசுவார். நீங்கள் அவரோடு பழகினா சமாதானம் உண்டாகும். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஏசப்பாட பேசுங்க. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஜெபம் பண்ணுங்க. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சபையுடைய கூட்டங்களுக்கு வாங்க, ஆராதனைக்கு வாங்க, உபவாசத்துக்கு வாங்க, இரவு ஜெபத்துக்கு வாங்க. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் கர்த்தரோடு கூட நீங்கள் பழகுங்க. வாங்க, பழகலாம் ஏசப்பாவோடு, அவரோடு பழகுங்க. அவரோடு பழகி யாருக்கும் சமாதானம் கெட்டது கிடையாது, யாருக்கும் தீமை நடந்தது கிடையாது. நீங்கள் கர்த்தரோடு பேச பேச, பழக பழக, உறவாட கர்த்தரோடு ஜெபிக்க ஜெபிக்க, உபவாசிக்க கர்த்தரோடு ஊழியம் செய்ய சமாதானம் நிரம்பி வழியும் உங்கள் குடும்பத்தில். குழப்பங்கள் நீங்கும், பயங்கள் நீங்கும், தெளிவு உண்டாகும், நியாயம் உங்களுக்கு கிடைக்கும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் கையிலே வந்து சேரும். இதுகாரும் ஜெபித்ததுக்கான பதில்களை நீங்கள் இந்த மாதத்திலே பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். இரட்டிப்பான நன்மையை பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். கர்த்தர் மகிமையான வித்தியாசமான காரியங்களை இந்த திருச்சபையில் ஊழியத்தில் ஆண்டவர் செய்ய போகிறார். நம்மை அர்ப்பணிப்போமா? பிரைஸ் ஹல்லேலூயா. ஜெபிப்போம். எங்கள் நல்ல பிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். நல்ல வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நோவாவின் காலத்திலே வாழ்ந்த ஜனங்களைப் போல ஆண்டவரே இப்பொழுதும் இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஆண்டவரே ஜனக்கூட்டத்திலிருந்து நோவாவை தெரிந்து கொண்டது போல எங்களையும் நீர் தெரிந்து கொண்டிருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையில் செய்த இந்த மேலான கிருபைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உம்முடைய கிருபை எங்களோடு கூட இருப்பதாக. ஆண்டவரே, அந்த பழைய நாட்களிலே கூட நோவா ஆண்டவரே கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்ந்தார் என்று பார்க்கிறோம். ஒரு 10 ஆண்டவரே அவரை குறித்ததான ஒரு குணநலன்களை குறித்து, கேரக்டர்களை குறித்து இந்த நாளில் சிந்திக்கும்படியான ஒரு நல்ல பாக்கியத்தை கொடுத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். நாங்களும் உம்மோடு சஞ்சரித்து ஆண்டவரே நன்மைகளை, சமாதானத்தை, ஆசீர்வாதங்களை சுதந்தரித்து கொள்ள கிருபை செய்வீராக. தேவ கிருபை கூட இருப்பதாக. இயேசுவின் மூலம் கேட்கிறேன் பிதாவே.